पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ॐ व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण। ॐ नारायणः परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्मिन् लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ॐ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில் 15வது சாப்டருக்கான சம்மரி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த சம்மரியில் பார்த்திங்கன்னா நேற்று நம்ம என்ன பார்த்துருக்கோம், 12வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்து முடிச்சிருக்கோம். இந்த புருஷோத்தம யோகம் என்ன அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது. சர்வாத்ம பாவத்தை பார்த்திங்கன்னா ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது இந்த அத்தியாயம் தான். அதனால தான் இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் பார்த்திங்கன்னா கொடுக்குறோம். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு யாரெல்லாம் மெடிடேஷன் பண்ணுறாங்களோ, என்னோடய வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் ஜீவேதி அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். ரமணாசிரமத்தில் பார்த்திங்கன்னா நீண்ட காலம் பார்த்திங்கன்னா தியான அபியாசம் பண்ணிகிட்டு இருக்கவர் என் பக்கத்துலேயே தான் இருக்கார். நல்ல சோல், நல்லா பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் நல்ல பேக்ரவுண்டெலாம் இருக்குது. நல்லா பார்த்திங்கன்னா நல்ல ஆத்மாவாக இருந்துக்கிட்டு அவர் அனுஷ்டானம் பண்ணிக்கிட்டு இருக்கார். ஒரு நாள் பார்த்திங்கன்னா என் பக்கத்தில் உட்கார்ந்தார். சுவாமி எப்போவுமே ரொம்ப வினயமாக நல்லா பேசுவார். பேசும்போது அவர் அடைஞ்ச மாதிரியே பார்த்திங்கன்னா பகவத்கீதையில் ஒரு ஸ்லோகம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஷனை ஷனை ருபரமேத் புத்தியா திருதி கிரகீதையா ஆத்மசம்ஸ்தம் மனக்கிருத்வா ந கிஞ்சிதபி சிந்தையேத் அப்படின்னு 6:25 ஸ்லோகம். அதில் இருக்க ஸ்லோகத்தை பகவத்கீதை எப்பவுமே கையில் வச்சுருப்பார். அவர் என்ன பண்ணார், இந்த பகவத்கீதையில் சுவாமி இந்த ஸ்லோகத்தை படித்து காட்டி, இப்போ என்னோடய மனசு பார்த்திங்கன்னா சதா ஆத்மாலேயே நிற்கிது சுவாமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கிறதுக்காக இது மாதிரி சொன்னார். நம்ம தான் சர்டிஃபிகேட்டை கொடுக்க மாட்டோமே. அப்போ பார்த்திங்கன்னா அவர் சொன்ன மாத்திரத்தில் அவர் என்ன பண்ணார், தன் ஜீவன் முக்தன் மாதிரியே பார்த்திங்கன்னா ஒரு பாவம் அவர்கிட்ட உண்டாகும். ஆக்சுவலாக என்னென்னா, யார் ரெகுலராக மெடிடேஷன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா மனசு நல்ல சாந்தமாகி என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அடைஞ்ச மாதிரியே ஒரு நிலை பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு சமயத்தில் உண்டாகும். நமக்கே கூட நீங்கள் அனுஷ்டானம் பண்ணும்போது நல்லா உங்கள் புண்ணியம்லாம் வேலை செஞ்சுது அப்படின்னா, ஒரு நாள் பார்த்திங்கன்னா நல்லா மெடிடேஷன் போகுது, ஜபங்கள் போகுது அப்படின்னும் போது நமக்கு ஒரு பாவம் வரும். என்னென்னா, அடைஞ்ச மாதிரி ஒரு பாவம் வரும். எல்லாத்துக்குமே வரும். எனக்கும் வந்துச்சு, உங்களுக்கும் வரும்.
திவ்யவேதிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் வந்துச்சு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அடைஞ்ச மாதிரியே வந்து என்கிட்ட சொன்னோன்னு நான் சொன்னேன், உங்களோட அனுபவத்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த 25வது ஸ்லோகத்தோடு நிப்பாட்டிட்டீங்களே ஜி, அதுக்கப்புறம் பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, நீங்கள் அடைஞ்சவரா இல்லையா அப்படின்றத அறியறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு 28, 29, 30, 31 ஒரு 4 ஸ்லோகங்கள் படிக்கணும் ஜி அப்படின்னு அவருக்கு ஒரு கலவரம் உண்டாயிடுச்சு. எங்கெங்கெல்லாம் மெடிடேஷன் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மெதுவாக வித்ரா பண்ணிக்கிட்டே வெளியில் இருக்கிற விஷயங்களை தியாகம் பண்ணி உள்நோக்கி போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மனசு ரொம்ப சாந்தமாயிடும். இந்த தான் அப்படின்ற இந்த இண்டிவிஜுவலை அடையிறதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா யோகிகளோட மார்க்கத்திலையும் சாங்கிய மதத்திலையும் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரதிதேகம் ஆத்மா பின்னம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. ஒவ்வொரு தேகத்துக்குள்ளாரையும் ஒரு ஆத்மா இருக்கு. அப்போ அப்படி சொல்றதுனால என்னன்னு கேட்டிங்கன்னா ஈஸ்வரன் ஒரு கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொண்டே வரமாட்டாங்க. யோகம் பண்ணுறதுக்கு ஈஸ்வரன் தேவையில்லை. நீங்கள் உள்ளுக்குள்ளார போய் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இண்டிவிஜுவல் ஆத்மாவை பிராப்தி பண்ணிட்டீங்க அப்படின்னா அது அத்வைத சித்தியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இல்லை, அது பார்ஷியல் என்லைட்மெண்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆகும். அப்போ முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வேதாந்தம் எங்கே வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா வேதாந்தத்தோட முக்கியமான தாத்பரியமே ஈஸ்வரன் வந்து பார்த்தீங்கன்னா சர்வ வியாபகமாக இருக்கார், அவர்தான் எனக்குள்ளாரையும் இருக்கார், எனக்குள்ளார இருக்கிறவர் தான் எல்லாமா இருக்கார் அப்படின்னு சர்வாத்ம பாவம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டுட்டு வரணும். இந்த சர்வாத்ம பாவம் தான் வேதாந்தத்தோட தாற்பயம். சர்வாத்ம பாவம் வந்ததுக்கு பிறகு மேலே இருக்கக்கூடிய நாமரூபங்கள் எல்லாம் விலக்கிட்டோம் அப்படின்னா சர்வாத்மாவா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தத்துவமா பிரம்மம் மட்டும் மிச்சம் இருக்கும். பிரம்மத்துக்கு அந்நியமா எல்லாம் பொய்யா போயிடும். அப்போ முதல்ல சர்வாத்ம பாவத்துக்கு வர்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அனுபவம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தரோட அத்வைத்த அனுபவம் எப்படி இருக்கணும் அப்படின்னு வேதாந்தம் சொல்லுது. 28 வந்து பார்த்தீங்கன்னா 29 சொல்லுது சர்வபூதஸ்தம் ஆத்மானம் சர்வபூதானி சாத்மனி ஈக்ஷதே யோக யுக்தாத்மா சர்வத்திர சமதர்ஷனக அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோகம் சொல்லுது. எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சர்வபூதஸ்தம் ஆத்மானம் எல்லா ஜீவராசிகள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் இருக்கேன் அப்படின்னு பார்க்கணும். நான் சர்வபூதங்களிலும் இருக்கின்றேன், எல்லா ஜீவராசிகளும் வந்து பார்த்தீங்கன்னா என்னிடத்தில் இருக்கின்றன. சர்வபூதானிச்ச ஆத்மனி எல்லா ஜீவராசிகளும் என்னிடத்தில் இருக்கின்றன அப்படின்னு யார் பார்க்கிறானா ஈக்ஷதே யோக யுக்தாத்மா யோகத்தோடு கூடினவன் இந்த விதமாக பார்க்கின்றான். அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சர்வத்திர சமதர்ஷனக எல்லா இடத்துலையும் பிரம்மைவ சர்வம் ஆத்மைவ சர்வம் அப்படின்னு சர்வத்திலையும் பிரம்மத்தை பார்க்கிறது அப்படின்னு வந்து முக்கியமாக சொல்கிறோம். இது வந்து ஆத்மாவை பற்றி சொல்லிட்டு அடுத்த ஸ்லோகமே யாராவது தப்பு பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக அடுத்த ஸ்லோகத்தையும் சொல்கிறார். 29க்கு அப்புறம் 30வது ஸ்லோகம் 6:30 இதான் என்லைட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு உண்டாச்சா இல்லையான்றதுக்கு லட்சணம் இதுதான். யோமாம் பஷ்யதி சர்வத்திர சர்வம் ச மயி பஷ்யதி தஸ்யாகம் ந பிரணஷ்யாமி சச்சமே ந பிரணஷ்யதி. ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். யோமாம் பஷ்யதி சர்வத்திர என்னை எவன் எல்லா இடங்களிலும் பார்க்கின்றானோ ஈஸ்வரனாயிருக்கக்கூடிய என்னை எவன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் எல்லா ஜீவராசிகளிலும் பார்க்கின்றானோ எல்லா ஜீவராசிகளையும் சர்வம்ச மயி பஷ்யதி எல்லாத்தையும் என்னிடத்தில் பார்க்கிறானோ பகவான்கிட்ட தான் எல்லாம் இருக்கின்றது அப்படின்னு எவன் பார்க்கிறானோ அவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தஸ்யாகம் ந பிரணஷ்யாமி நான் அவனுக்கு நாசமாவதில்லை விலகுவதில்லை, என்னை விட்டு அவன் விலகுவதும் இல்லை அவனை விட்டு நான் விலகுவதும் இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறார். அப்போ முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா இதான் முக்கியம். அடுத்து 31வது ஸ்லோகத்தில் சொல்கிறாரு சர்வபூதஸ்தம் யோமாம் எவன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஜீவராசிகளிலும் இருக்கக்கூடிய என்னை பஜத்தி ஏக்கத்துவம் ஆஸ்திதா பிரம்மைவ சத்தியம் இருக்கிறது ஒரே தத்துவம் தான் அப்படின்னு எல்லா ஜீவராசிகளிலும் இருக்கின்ற என்னை எவன் வந்து பார்த்தீங்கன்னா பூஜிக்கின்றானோ அப்போ ஒரே ஒரு தத்துவம் தான் எல்லா ஜீவராசிகளிலும் இருக்குன்னு
ஏக தத்துவத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிலை பெற்றவனாக அகம் பிரம்மாஸ்மி, பிரம்மம் தான் இது எல்லாமா இருக்கு, ஈஸ்வரன் தான் இது எல்லாம் அப்படின்னு எவன் வந்து பார்த்தீங்கன்னா சர்வத்திலையும் ஈஸ்வரனை வந்து பார்த்தீங்கன்னா பூஜிக்கின்றானோ, சர்வதா வர்த்தமானோபி, அவன் எந்த நிலையில் இருந்தாலும், கசாப்பு கடைக்காரனா கூட இருக்கலாம், இல்லை பூஜை பண்ணுற பூஜாரியாகவும் இருக்கலாம், செருப்பு தைக்கிறவனாகவும் இருக்கலாம், இல்லை பிராமணனாக இருக்கலாம், இல்லை சாண்டாளனாக இருக்கலாம், எந்த விதமாக அந்த யோகி இருந்தாலும் ச யோகி மயி வர்த்ததே, அவன் என்னிடத்திலேயே இருக்கிறான், பிரம்மரூபமா பிரம்மஸ்வரூபமாக இருக்கின்றான் அப்படின்னு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட் வந்து பார்த்திங்கன்னா இதான் காட்டுறது. அனுபூதிக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்வாத்ம பாவம் முக்கியமானது. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 15வது அத்தியாயத்தில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 11வது ஸ்லோகம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சொன்னதுக்கு பிறகு 11வது ஸ்லோகத்தில் யதந்தோ யோகினஸ்சைனம் பஷ்யந்தியாத்மன்யவஸ்திதம் யதந்தோப்பியகிருதாத்மானக நைனம் பஷ்யந்திய சேதசகன்னு லாஸ்ட் கிளாஸில் நம்ம முடிச்சிருக்கோம். அதில் முக்கியமாக சொல்லிச்சு என்னன்னு கேட்டிங்கன்னா, யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முயற்சி செய்கின்றார்களோ யோகிகளாக இருந்துக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆத்மனி தன்னிடத்தில் நிலை பெற்றிருக்கிற ஆத்மாவை பார்க்கின்றார்கள். தன்னோட ஆத்மாவை பார்க்குறாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்குள்ளார இருக்கிற ஆத்மாவை யோகிகள் பார்க்கிறார்கள் முயற்சி செய்து. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா யோகம் பண்ணாதவங்க, யோகம் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா சித்த ஏகாகிரம் அடையணும், உள்முகமாக திரும்பி ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாவை தரிசனம் பண்ணணும். அப்படி யாரெல்லாம் யோக அபியாசம் பண்ணாதவங்களோ அக்ருதாத்மானகன் பேர், அவங்க எதுவும் பண்ணாதவங்களா இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நைனம் பஷ்யந்திய சேதசக, அந்த ஏகாகிர புத்தி இல்லாத விவேகம் இல்லாதவர்கள் இந்த பிரமாணத்தில் இந்த சப்தங்களில் என்னதான் ட்ரை பண்ணிட்டு இருந்தாலும் சப்தங்கள்லேருந்து என்ன கிடைக்குமோ அதனை கிடைக்கும். அப்போ உள்ளே இருக்கிற ஆத்மாவை அவங்களால தரிசனம் பண்ண முடியாது அப்படின்னு நேற்று கிளாஸில் பார்த்து முடிச்சிருக்கோம். இன்னைக்கு கிளாஸ்ல இருந்து ஆரம்பிக்க போகுது 12, 13, 14, 15 4 ஸ்லோகங்கள்ல என்ன பண்ண போறார், சர்வாத்மா பாவத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டுட்டு வரணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் கிருஷ்ண பரமாத்மா பேச ஆரம்பிக்கிறார். ஒரு யோகி என்ன பண்ணணும்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படின்றதுல வந்து நிற்கணும். உத்தம அதிகாரியை பற்றி சொல்லுது. நல்லா வந்து பார்த்தீங்கன்னா அபியாசத்தினாலையும் வைராக்கியத்தினாலையும் நானில் வந்து நின்னதுக்கு பிறகு நம்மளும் இதான் ப்ராசஸ் பண்ணணும். சிரவணம் பண்ணுங்க, மனனம் பண்ணுங்க. நிதித்தியாசனத்துக்கு போகும்போது என்ன பண்ணணும், வெறும் சொச்சமாக இருக்கக்கூடிய நானில் வந்து நின்னதுக்கு பிறகு அகமாத்மா குடாகேஷக அப்படின்னு கீதாவில் சொல்லியிருக்கார். நான் தான் எல்லா ஜீவராசிகளோட ஹிருதயத்திலையும் ஆத்மாவாக இருக்கேன் அப்படின்னு. இதுலேயும் 13:2 சொல்கிறார், க்ஷேத்திரஜம் சாப்பிமா மித்தி சர்வக்ஷேத்திரேஷு பாரத, என எல்லா தேகத்திலையும் பார்ப்பவனாக அறிந்து கொள் அப்படின்றார். அப்போ வெறும் பார்ப்பவனில் வந்து நின்னதுக்கு பிறகு சாதுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா பிரம்மபாவம் அப்படின்னு ஒன்று பண்ண வேண்டியிருக்கு. பிரம்மர கீட்ட நியாயம் அப்படின்னு பேர். ஒரு புழு வந்து பார்த்தீங்க அப்படின்னா புழுவை கொண்டு வந்து அந்த குளவி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்ச் பண்ணிட்டு போயிடும். வழியில் துடிக்கும் இந்த புழு. இது வந்து என்ன பண்ணும், போய் பச்சை இலையெல்லாம் கொண்டு வந்து சாப்பிட்றதுக்கு ஃபுட்டெல்லாம் கொண்டு வந்து போட்டுட்டு திரும்ப அந்த புழுவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொட்டு கொட்டிட்டு போயிடும். இந்த கொட்டின மாத்திரத்தில் அந்த புழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெயின் தாங்க முடியாமல் துடிச்சுக்கிட்டு இருக்கும். அதையே எப்போ வருமோ, எப்போ அந்த குளவி வருமோ கொட்டுமோ, குளவி வந்து எப்போ என்ன கொட்டுமோ அப்படின்னு அது குளவியவே சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கும். இது என்ன பண்ணும், வந்து கொஞ்சம் தீனியை போட்டுட்டு சாப்பிட்றதுக்கு ஃபுட்டு கொடுத்துட்டு திரும்ப ஒரு பஞ்ச் பண்ணிட்டு போயிடும். இதே மாதிரி ரெகுலராக நடக்க 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 இந்த புழு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த குளவியவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதையே திங்க் பண்ணி இதில் ஒரு பரிணாமம் நடக்கும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா புழு வந்து பார்த்தீங்கன்னா குளவியாக மாறிவிடும். இதான் பிரம்மர கீட்ட நியாயம் அப்படின்னு பேர். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொச்ச ஆத்மா சுத்த ஆத்மாவா ஒருத்தன் ஆன பிறகு அந்த சுத்த ஆத்மாவா இருக்கிற நான் சர்வ ஜீவராசிகள்லையும் நான் தான் இருக்கேன், என்னிடத்தில் தான் இது எல்லாம் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மமா நான் இருக்கேன் அப்படின்னு பாவிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பிரம்மபாவம் அப்படின்னு பேர், பிரம்மபாவனா. இந்த பிரம்மபாவத்தினால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தியான பிந்து உபனிஷத்துலலாம் அருமையான மந்திரம் இருக்குது.
எல்லா அல்பத்தனங்களும் வந்து பார்த்தீங்கன்னா போயிடும், சர்வ பாப்பங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நாசமாயிடும். அகம் பிரம்மாஸ்மின்னு மந்திரம். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அகம் பிரம்மாஸ்மியை இப்போவே ட்ரை பண்ணுறாங்க நிறைய பேர். அகம் பிரம்மாஸ்மி தேகத்தோடு இருந்துக்கிட்டு இந்த மனசு புத்தி இதிலெல்லாம் அபிமானத்தோடு இருந்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அகம் பிரம்மாஸ்மி பண்ண முடியாது. நேத்தி இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு சுத்த நான்ல வந்து நின்னதுக்கு பிறகு இந்த பிரம்ம அபியாசம் பண்ணணும். அகம் பிரம்மாஸ்மின்னு பாவிக்க வேண்டும். அந்த பிரம்மபாவம் பண்றதுக்காகத்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொத்த 4 ஸ்லோகங்கள் ஆச்சாரியார் சொல்றார். நம்ம என்ன பார்த்தோம்? நேற்று 12வது ஸ்லோகம் பார்த்தோம். யதாதித்யகதம் தே ஜக ஜெகத்பாசயதே கிலம் யச்சந்திரமசி யச்சாக்னௌ தத்தேஜோ வித்திமாமகம். அப்போ பிரம்மபாவம் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா சர்வத்திலையும் ஈஸ்வரனை பார்க்கணும். அதுக்காக ப்ராசஸ் என்னது? முதல்ல ஆரம்பிக்கிறோம். எந்த சூரியனில் எந்த பிரகாசம் இருக்கின்றதோ, ராத்திரியில் சந்திரனில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிரகாசம் இருக்கின்றதோ, எந்த பிரகாசம் அக்னியில் இருக்கின்றதோ, இந்த 3 தான் சொல்லியிருக்கு. நம்ம என்ன பண்ணணும்? எங்கெங்கெல்லாம் பிரகாசம் இருக்கோ, இப்போ என்னுடைய வாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பிரகாசம் இருக்குது, சப்தங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்புரிக்க பண்ணுறது. நல்லா ஒரு கண்ணு, ஒரு குழந்தைகிட்ட போகிறோம், குழந்தை இருப்போம், நான் கண்ணு வந்து மலங்கு அப்படியே முழிக்குது. குழந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தை 5 வயசுக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பளிச்சுன்னு இருக்கும். அப்படியே இது மாதிரி எங்கெங்கெல்லாம் பிரகாசம் இருக்கோ, ஒரு சின்ன பூச்சியாக இருக்கட்டும், அந்த பூச்சியில் ஒரு ஸ்புரணம் இருக்குது. பிரகாசம்னா என்ன அர்த்தம்? ஸ்புரணம், ஒரு அவேர்னஸ், ஒரு கான்சியஸ்னஸ். சின்ன 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 அல்ப செடியிலையும் ஒரு சின்ன வந்து பார்த்தீங்கன்னா தொட்டாச்சினிங்கி செடி இருக்குது. தொட்டாச்சினிங்க வந்து பார்த்தீங்கன்னா டச் பண்ணோன்னு அது என்ன பண்ணுது? டக்குன்னு சுருங்கிக்குது. அப்போ அங்கேயும் ஸ்புரணம் இருக்குது. எங்கெங்கெல்லாம் பிரகாசம்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்புரணமானது இந்த உலகத்தில் எங்கெங்கெல்லாம் நம்ம பார்க்குறோமோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடையது, என்னுடைய பிரகாசம் அப்படின்னு அறிந்து கொள்வாயாக. பிரகாசம்னு என்ன அர்த்தம்? சைத்தன்யம், அதான் பிரகாசிக்குது அப்படின்னு தெரிந்து கொள்வாயாக அப்படின்னு பார்த்தோம். இதுக்கப்புறம் இன்னைக்கு ஸ்லோகம் ஆரம்பிக்குது. 13வது ஸ்லோகம். காமாவிஷ்ய ச பூதானி தாரயாம் யகமோஜசா புஷ்ணாமி சௌஷதி சர்வாஹ சோமோ பூத்வா ரசாத்மகः. காமாவிஷ்ய ச பூதானி தாரயாம் யகமோஜசா புஷ்ணாமி சௌஷதி சர்வாஹ சோமோ பூத்வா ரசாத்மகः. சர்வாத்ம பாவம் வரணும்னா வெறும் சூரியன் சந்திரன் பிரகாசிக்கிறதுல மட்டும் பார்க்கக்கூடாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வள்ளலார் குரூப் வந்து நிறைய பேர் இருக்காங்க திருவண்ணாமலையில். கொஞ்சம் பேர் என்கிட்ட நிறைய கொஞ்சம் க்ளோஸாக ஒரு சமயத்துலலாம் இருந்தாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சர்வாத்மான்றதுக்கு அர்த்தம் முக்கியமாக வந்து பிரகாசம்னா என்னன்னா, ஒரு தீபத்தை போட்டுட்டு ஒரு நல்ல குத்து விளக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீபத்தை ஏற்றி வள்ளலார் சுவாமி சொல்லியிருக்கார், ஜோதி 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 அப்படின்னு ஜோதியை தான் சொல்லிட்டு இருக்கார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜோதி அப்படின்னு வழிபடுறது ஒரு இங்கே இருக்குது, திருவண்ணாமலையில் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது தமிழ்நாட்டிலலாம். ஆக்சுவலாக ஜோதி பிரகாசம் அப்படின்னு நம்ம எங்கேயாவது எடுத்தோம் அப்படின்னா அது என்ன அப்படின்னா சைத்தன்யத்தை சொல்கிறது, ஸ்புரணத்தை, அறிவை சொல்கிறது. எங்கெங்கெல்லாம் ஸ்புரணம் இருக்குமோ, ஒரு சின்ன ஒரு எறும்பில் வந்து டச் பண்ணோன்னா அதில் ஒரு ஸ்புரணம் இருக்கா, அப்போ அங்கே பகவான் இருக்கார். ஒரு சின்ன செடியை தொட்டிங்க, அதுக்கு உணர்வு இருக்கா, அப்போ அது பகவான் இருக்கார். ஒரு புழு பூச்சி எங்கெங்கெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்புரணத்தை பார்க்குறீங்களோ, ஒரு அவேர்னஸ், ஒரு கான்சியஸ்னஸை பார்க்குறீங்க, ஒரு உணர்வை பார்க்குறீங்களோ, அந்த உணர்வு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அறிவு, உணர்வு எல்லாம் பகவானோடது அப்படின்னு பார்க்கணும். ஜோதின்றதுக்கு அர்த்தம் சூரியனில் இருக்கிற ஜோதி, சந்திரனில் இருக்க ஜோதி, அக்னியில் இருக்க ஜோதின்னு உடனே ஜோதியை கல்பனை பண்ணிக்கிட்டு நம்ம இருக்கக்கூடாது. ஜோதின்றதுக்கு அர்த்தம் அறிவு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லை, இதை மட்டும் புரிஞ்சுப்பாங்க அப்படின்றதுக்காக அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார், நான் காம் ஆவிஷ்ய பூத்தானி, இந்த பிருத்திவிக்குள்ளார நானே உள்ள புகுந்திருக்கேன். இந்த பிருத்திவி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெயிட் இல்லை, இந்த பூமி ஆகாசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது மிதந்துக்கிட்டு இருக்கு. சயின்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிராவிட்டி ஃபோர்ஸ், அந்த ஃபோர்ஸு, இந்த ஃபோர்ஸுன்னு எதையாவது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆமாம், அது என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு வெயிட் யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இதுக்கு என்ன வெயிட் அப்படின்னு. அப்போ இந்த பூமி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிதந்துக்கிட்டு இருக்கு. இந்த கிரகங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பூமினா பூமியை மட்டும் எடுத்துக்காதீங்க, இங்கே ஆச்சரியர் பூமி மட்டும் சொல்கிறார். பூமியில் நான் உள்ள புகுந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பூமியையும் தாங்குறேன், கீழே விழுந்துடாம. வெயிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துரும்ல,
அப்போ வெயிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழாமல் நான் தான் தாங்குறேன். அது மட்டும் இல்லை, இந்த பூமிக்கு மேலே இருக்கக்கூடிய நம்மளை மாதிரி எல்லா அனந்த கோட்டி ஜீவராசிகள் இந்த பூமியில் வாசம் பண்ணுது. இந்த ஜீவராசிகளையும் நானே தாங்குகின்றேன், கீழே விழுந்துடாம. வெயிட்டு, அவ்வளோ வெயிட்டு. அது மட்டும் இல்லாமல் இது பிடிச்சு வச்ச மண்ணு கட்டி மாதிரி இருக்கு. ஒரு மண்ணாங்கட்டியை வந்து பிடிச்சு வச்சோம் அப்படின்னா வெயில் பட்டுச்சுன்னா என்ன ஆகும்? சூரிய பிரகாசம் பட்டுச்சுன்னா அந்த மண்ணாங்கட்டி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தூள் தூளாக ஆகிடும். இந்த பூமி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மண்ணாங்கட்டி மாதிரி தூள் தூளாக ஆகாமல் கரெக்டாக ஒரு ஃபார்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, ஜீவராசிகள்லாம் வாசம் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி. அப்போ இதெல்லாத்தையும் யார் பண்ணுறா அப்படின்னா நானே தாங்குகின்றேன். எங்கேருந்து? எங்கேயோ இருந்து இல்லை, நான் பூமிக்குள்ளார அந்தர்யாமியாக நான் பிரவேசம் பண்ணி நான் என்ன பண்ணுறேன்? பூமியை தாங்குறேன் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் புஷ்ணாமி சௌஷதி சர்வாகா. அது மட்டும் இல்லாமல் ஓஜஸ்னா என்ன அர்த்தம்னா சக்தி, சாமர்த்தியத்துக்கு பேர் ஓஜஸ்ன்னு பேர். முன்னாடி சொன்னது தேஜஸ் சொன்னார். தேஜஸ் அப்படின்னா பிரகாசம். இப்போ சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பலத்தினால், என்னுடைய சாமர்த்தியத்தினால் நான் பூமியை தாங்குறேன். அது மட்டும் இல்லாமல் புஷ்ணாமி சௌஷதி சர்வாகா. நான் இந்த லோக்கத்தில் இருக்கக்கூடிய நிறைய தாவரங்கள்லாம் இருக்குல்ல, ஓசதி வனஸ்பதி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம சாப்பிட்ற ஃபுட்டெல்லாம் ஓசதி வனஸ்பதினு சொல்லக்கூடிய செடி கொடி மரங்கள்லேருந்து வருது. இது எல்லாத்துலேயும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா புஷ்ணாமி அப்படின்னா போஷாக்கு பண்ணுறேன். எப்படி பகவான் போஷாக்கு பண்ணுறார் இந்த செடி கொடி எல்லாத்துலேயும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சோமோ பூத்வா ரசாத்மக. நான் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனுக்குள்ளார பிரவேசம் பண்ணி ரசபூத்தமாக அன்னரசமாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இந்த எல்லா தாவரங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே புகுந்து, அப்போது சந்திரனுக்குள்ளார புகுந்து அன்னரசமாக அந்த சந்திரனோட பிரகாசத்து மூலமாக இங்கே இருக்கக்கூடிய எல்லா தாவரங்களுக்குள்ளாரையும் உள்ளே புகுந்து நமக்கு அன்னமாக கிடச்சிக்கிட்டு இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லா இந்த தாவரங்களையும் நான் போஷாக்கு பண்ணுகின்றேன், சந்திரனில் இருக்க உள்ள அன்னரசமாக இருந்து கொண்டு அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ சந்திரன்லையும் அவர் தான் இருக்கார், இந்த பூமிக்குள்ளாரையும் அவர் தான் இருக்கார், தாங்கிறார். அதுக்கப்புறம் 14வது ஸ்லோகம் சொல்லுது, அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாஸ்ரிதः பிராணாபானசமாயுக்தः பச்சாம்யன்னம் சதுர்விதம். அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாஸ்ரிதः பிராணாபானசமாயுக்தः பச்சாம்யன்னம் சதுர்விதம். நான் என்னவா இருக்கேன் அப்படின்னா வெறும் சந்திரன் சூரியனில், அப்புறம் நட்சத்திரத்தில், அப்புறம் பூமிக்குள்ளார புகுந்து, இது மட்டும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய சகல ஜீவராசிகளிலும் என்னது? அகம் வைஸ்வானரோ பூத்வா, நான் வைஸ்வானர அக்னியாக ஆகி தேகமாசிரித்தக எல்லாத்தோட தேகத்திலையும், எறும்பிலிருந்து ஆரம்பித்து பிரம்மா வரைக்கும் எல்லாத்தோட வயிற்றுக்குள்ளாரையும் வந்து பார்த்தீங்கன்னா வைஸ்வானர அக்னியாக உள்ள பிரவேசம் பண்ணி பிராணனையும் அபானனையும் வந்து பார்த்தீங்கன்னா சமாயுக்தக சமமாக செய்து கூடி, இந்த ரெண்டுத்தோடையும் கூடி மேலே நாபிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பிராணன், நாபிக்கு கீழே அபானன். இந்த நாபியு நடுவில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜாட்டரா அக்னின்னு சொல்லக்கூடிய அக்னி, அதுக்கு பேர் வைஸ்வானர அக்னி அப்படின்னு பேர். அந்த வைஸ்வானர அக்னி எதோடு சேர்ந்துருக்கு? பிராணவாயு அபானவாயு, இந்த ரெண்டு வாயுவோட சேர்ந்து நாபியில தொப்புள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா வைஸ்வானர அக்னியாக நான் இருந்து கொண்டு பூத்வா பச்சாம் எண்ணம் சதுர்விதம், 4 விதமான அன்னங்களையும் ஜீவராசிகள் எதெல்லாம் சாப்பிடுதோ அந்த ஜீவராசிகள் சாப்பிடக்கூடிய எல்லா ஃபுட்டையும் நானே வந்து பார்த்தீங்கன்னா டைஜஸ்ட் பண்ணுகின்றேன், நானே சாப்பிடுகின்றேன் அப்படின்ற. அப்போ நமக்குள்ளார யார் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாட்டராக்னியா வந்து பார்த்தீங்கன்னா பகவான் இருக்கார். சாந்தோக்கியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல உபனிஷத்து மந்திரங்கள் இருக்குது. ஈஸ்வரன் எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்கும்போது சூரியனில் நித்திய பிரகாசமாக இருக்கார். சொர்க்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து பார்த்திங்கன்னா அஸ்தமிக்கிறதே இல்லை, சதா வந்து பார்த்திங்கன்னா பிரகாசிக்கிறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லுது. ஈஸ்வரன் வந்து பார்த்திங்கன்னா சூரியனில் இருக்கக்கூடிய பிரகாசம் இது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சூரியனோட பிரகாசமே அந்தரிக்ஷத்துக்கு வரும்போது என்னவாகுதுன்னா மகாவாயுவா ஆகுது.
அந்த மகாவாயுவே வந்து பார்த்தீங்கன்னா பூமிக்கு வரும்போது அக்னியாக மாறுது. அப்போ பகவானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 விதத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உபாசனைகள் சொல்லும்போது 3 விதம் சொல்லுது. என்ன அப்படின்னா பிரகாஷம்ன்றதுக்கு அர்த்தம் கான்சியஸ்னஸ், அவேர்னஸ். அதுக்கப்புறம் வாயுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சுவாசம், பிராணன். அதுக்கப்புறம் சக்தி, எல்லா சக்தியையும் வந்து பார்த்தீங்கன்னா பிராணனில் கொண்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் அக்னின்றது வந்து பார்த்தீங்கன்னா வாயுவோட டைல்யூஷன் ஃபார்ம், டெம்பரேச்சர், நம்ம பாடியில் இருக்க டெம்பரேச்சர். அப்போ ஈஸ்வரன் எப்படி இருக்கார் அப்படின்னும் போது வெளியில் சூரியனாக இருக்கார், அந்தரிக்ஷத்தில் வாயுவாக இருக்கார், பூமியில் அக்னியாக இருக்கார். இதே நம்ம தேகத்தில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்னோட அறிவு இருக்கா, நான் உணர்றேன்ல, அந்த உணர்வு வந்து பார்த்தீங்கன்னா பகவான் உணர்வாக இருக்கார். ரெண்டாவது நான் சுவாசம் பண்ணுறேன்ல, என்னுடைய சுவாசமாக இருக்கார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுவாசத்தோட டைல்யூஷன் ஃபார்ம், நம்மளுடைய பாடியில் டெம்பரேச்சர் இருக்கா, ஆமாம் டெம்பரேச்சர் இருக்குது, அந்த பகவான் டெம்பரேச்சராக இருக்கார், ஹீட்டாக இருக்கார். அவர் தான் வைஸ்வானரன் அப்படின்னு வயிற்றுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா இருக்கார். இந்த டைஜஸ்ட் பண்ணுற எல்லாத்தையும், நம்ம சாப்பிட்றது எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்களேன். நம்ம பாட்டுக்கு எதோ உள்ளே போடுறோம். இன்னும் உள்ளுக்குள்ளார ஒரு பெரிய ஃபேக்ட்ரி இருக்குது. நம்ம எதை போட்டாலும் வருஷக்கணக்காக டைஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. என்ன ஆச்சரியம்! டைஜஸ்ட் பண்ணி அந்தந்த எனர்ஜியை மினரல்ஸ்லேருந்து ஆரம்பித்து விட்டமின்ஸ்லேருந்து கார்போஹைட்ரேட்லேருந்து எல்லாத்தையும், ப்ரோட்டீன்லேருந்து எல்லாத்தையும் டைஜஸ்ட் பண்ணி அங்கங்கே கொடுத்து இந்த தேகம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனர்ஜி ஒரே லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இதாகுது. எதுவும் ஒரு இடத்துல மட்டும் போய் சேர்ந்தா என்ன ஆகும்? ஆச்சரியமாக இருக்கல. ஒரு இடத்துல மட்டும் நான் சாப்பிட்ற ஃபுட்டு இன்றைக்கி வந்து கையில் மட்டும் போச்சுன்னா கை மட்டும் வீங்கி போயிடுமே, முகத்து மட்டும் போச்சுன்னா முகம் மட்டும் பெருசாகிடும், பாடியெல்லாம் சின்னதாகிடுமே. அப்போ எல்லா இடத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாட்டராக்னி தான் சமான வாயு ரூபத்தில் இருந்துக்கிட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்கு, எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ணி ஈக்குவலாக கொடுக்குது. ஒரு பெரிய ப்ராசஸ் நடக்குது. அப்போ யார் பண்ணுறா அப்படின்னு கேட்டிங்கன்னா பகவான் தான் இதை எல்லாத்தையும் டைஜஸ்ட் பண்ணுறார். அப்போ நம்ம என்ன பண்ணணும், சாப்பிட்றது, இந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா உணவுகளை எல்லாத்தையும் சாப்பிட்டு டைஜஸ்ட் பண்ணுறது ஒரே ஒரு பரமாத்மா, ஏகோ போக்தா, மனசில் கொண்டு வரணும். எனக்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா டைஜஸ்ட் பண்ணக்கூடிய அந்த பகவான் தான் எல்லா ஜீவராசிகளுக்குள், சின்ன புழு, ஒரு சின்ன இந்த சின்ன வயசுலலாம் சொல்லுவோன்னா மலமுருட்டி அப்படின்னு ஒரு வண்டு இருக்கும். மலத்தில் இருந்துக்கிட்டு என்ன பண்ணணும்னா மலத்தையே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். சின்ன வயசில் நமக்கு வந்து மருந்து கொடுப்பாங்க. வயிற்றுக்குள்ளார பெரிய புழு ஒன்று இருக்குமே, நாடா புழுன்னு சொல்லுவோம், வயிற்றுக்குள்ளார இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மலத்தை தான் சாப்பிட்டுட்டு வயிற்றுக்குள்ளார இருக்கும். அப்போ இது எல்லாம் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எந்த டைஜஸ்ட் பண்ணுங்க, மலமாக இருக்கட்டும் இல்லை உணவாக இருக்கட்டும், எந்த ஜீவராசி எதையெல்லாம் சாப்பிடுதோ அதை எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பகவான் தான் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடுறார், டைஜஸ்ட் பண்ணுறார். அப்போ மனசுக்குள்ளார வந்துடணும் என்ன அப்படின்னா ஒரே ஒரு போக்தா தான், பகவான் மட்டும்தான். நான் விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் பலசுருத்தியில் ஒரு 20வது ஸ்லோகம் ஒன்று சொல்லிகிட்டே இருக்கிறது. ஏகோ விஷ்ணுர் மகத் பூதம் பிரதக் பூதான் அநேகஷக த்ரீன் லோக்கிய வியாபிய பூதாத்மா புங்தே விஸ்வபுக் அவ்யயா. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏகோ விஷ்ணுர் மகத் பூதம், ஒரே ஒரு பூதம் தான், பெரிய பூதம், ஆகாசத்தை காட்டிலும் பெரிய பூதம் அது. அந்த பூத்தம் என்ன பண்ணுது அப்படின்னா ஒன்றே ஒன்றா இருந்துக்கிட்டு அது என்னாச்சு, எல்லாமா அநேகமாக ஆயிற்று. அதுவே அநேக ஜீவராசிகளாக, இங்கே இருக்கக்கூடிய ஜீவராசிகள் எல்லாம் அதுவாக ஆச்சு. அதுதான் எல்லாத்துக்குள்ளாரையும் உள்ளே புகுந்துருக்கு. அது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டினா த்ரீன் லோக்கிய வியாபிய பூத்தாத்மா. அந்த பூத்தாத்மா என்ன பண்ணுது, எல்லா ஜீவராசிகளுக்குள்ளாரையும் வியாபிச்சு, 3 லோக்கங்களையும் வியாபிச்சு, 14 லோக்கத்தையும் வியாபிச்சு இருந்துக்கிட்டு புங்தே விஸ்வபுக் அவ்யயா. அந்த அவ்யய பரமாத்மா என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த மொத்த லோக்கத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாஹா டெய்லி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கார். விஸ்வபுக், இந்த மொத்த ஜெகத்தையும் சாப்பிடக்கூடியவர் விஸ்வபுக், அவர்தான் போகம் பண்ணுறார். ஒரே ஒரு போக்தா, எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா புங்தே சாப்பிடுகின்றார். மனசுள்ள கொண்டு வந்துடணும். அப்போ எங்கேயோ சூரியனுக்குள்ளார இருக்கார், பூமிக்குள்ளார இருக்கார், அப்படி இல்லை, எனக்குள்ளாரையே இருந்துக்கிட்டு நான் போகம் பண்ணுற எல்லாத்தையும் அவர்தான் போகம் பண்ணுறார், பிரகாசிக்கிறது மூலமாக கான்சியஸ் ரூபத்தில் அப்படின்னு சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு 15வது ஸ்லோகம் சொல்லுது. இதெல்லாம் எதுக்குங்க, நான் ரொம்ப சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன், எல்லாத்தையும் சுருக்கி 3 ஸ்லோகங்களில் சொன்னதை ஒரே ஸ்லோகத்தில் நான் சொல்கிறேன் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்ல ஆரம்பிக்கிறார். சர்வஸ்ய சாகம் ஹிருதி சந்நிவிஷ்டஹ மத்த ஸ்மிருதேர் ஞானம் அபோகனம் ச வேதைஸ்ச சர்வைர் அகமேவ வேத்யஹ
வேதாந்தகிருத் வேத விதேவ சாகம் சர்வஸ்ய சாகம் ஹிருதி சந்நிவிஷ்டः மத்த ஸ்மிருதிர் ஞானம் அபோகனம் ச வேதைஸ்ச சர்வைர் அகமேவ வேத்யः வேதாந்தகிருத் வேத விதேவ சாகம் சர்வஸ்ய ச அகம் ஹிருதி சந்நிவிஷ்டः. எத்தனை வாட்டி சொல்றாரு ஈஸ்வரன் எங்க இருக்காரு அப்படின்னா 10-20 சொல்லுது. அகமாத்மா குடாகேஷக சர்வபூத ஆசயஸ்திதக அகம் ஆதிஷ்ச மத்தியம் ச பூத்தானாம் அந்த ஏவச்ச. 10-20 ஸ்லோகத்தை பக்கத்தில் போட்டுங்க. 10-20 சொல்றார், நான் தான் எல்லா ஜீவராசிகளையும் ஹிருதயத்துக்குள்ளாரையும் நான் தான் ஆத்மாவா நிலை பெற்றிருக்கேன் அப்படின்றார். நான் தான் ஜீவராசிகளோட ஆதி, நான் தான் ஜீவராசிகளோட அந்தம், நான் தான் ஜீவராசிகளோட மத்தியமம். நம்மளுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் அவர் தான், எண்டு பாயிண்ட்டும் அவர் தான். இப்போ நம்ம நிற்கிறதும் பகவானுக்கு மேலே தான் நிற்கிறோம். நமக்குள்ளார நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது அந்த பகவானை தான் நம்ம நான் தெரியாமல் சொல்லிக்கிட்டு இருக்கோம், நம்ம ஜீவன் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 18:61 சொல்லும்போது சொல்கிறார், ஈஸ்வர சர்வபூத்தானாம் ஹிருதேஷே அர்ஜுன திஷ்டதி. 18:61 சொல்லும்போது சொல்கிறார், ஈஸ்வரன் எங்கே இருக்காருன்னா எல்லா ஜீவராசிகளோட ஹிருதயத்திலையும் அந்தர்யாமியாக இருந்துக்கிட்டு எல்லாத்தையும் கர்ம பலனுக்கு ஏற்ற மாதிரி ஆட்டி வைக்கின்றார் அப்படின்னு. அதுக்கப்புறம் இங்கே 13வது சாப்டரில் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா சொல்லிச்சு 13:2 க்ஷேத்திரஜம் சாப்பி மாம் வித்தி சர்வக்ஷேத்திரேஷு பாரத, எல்லா தேகங்களுக்குள்ளாரையும் நானே அறிபவனாக இருக்கின்றேன் அப்படின்னு. 3 இடத்துக்கு அப்புறம் இங்கேயும் சொல்றார், சர்வஸ்ய ச அகம். ஆமா, ஈஸ்வர சர்வபூத்தானாம் ஹிருதேஷ அர்ஜுன திஷ்டதி. திஷ்டந்தம் பரமேஸ்வரம்னு 13வது அத்தியாயத்தை இன்னொரு இடத்துலையும் சொன்னார். சமம் பஷ்யன் ஹி சர்வத்திர, எல்லா ஜீவராசிகள்லையும் சமமா இருக்கார், எல்லா ஜீவராசிகள்லையும் ஈஸ்வரன் தான் இருக்கார் அப்படின்னு 13வது சாப்டர்ல பின்னாடியும் சொல்லிச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லுது என்னன்னு கேட்டிங்கன்னா, அகம் நான் என்னவா இருக்கேன், பரமாத்மாவா இருக்கிறேன். நான் சர்வஸ்ய ஹிருதி சந்நிவிஷ்டக, எல்லாத்தோட ஹிருதயத்திலையும் நான் தான் பிம்பமா அந்தரியாமியா நான் இருக்கின்றேன். ஒரிஜினல் பிரகாசம் பிம்பம் அங்கே தான் இருக்கு, சுத்த ஆத்மா. யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா அபிமானத்தோட இருக்கிறோமோ ரிஃப்ளெக்ஷன், நம்மெல்லாம் ரிஃப்ளெக்ஷன் அந்தந்த இடத்த ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்போ ஒரிஜினல் எங்கே இருக்குது அப்படின்னா, ஒரிஜினலும் பார்த்தீங்கன்னா 2 பட்சிகளை நம்ம பார்த்துருக்கோம். ஒரு பட்சி பரமாத்மா, ஒரு பட்சி ஜீவாத்மா. இந்த பரமாத்மா பார்த்தீங்கன்னா ஹிருதயத்தில் வெறும் பேஸாக பார்த்தீங்கன்னா இருக்கிற நான் அப்படின்னு தேகத்தோட சம்பந்தம் இல்லாத சுத்த நான். அந்த சுத்த நானா பகவான் உள்ள இருக்கார். எல்லாத்தோட ஹிருதயத்துக்குள்ளாரையும் சர்வசியன்னு போட்டார். இந்த லோகத்தில் எதெல்லாம் ஜீவராசிகள் இருக்கோ எல்லா ஜீவராசிகளுக்குள்ளாரையும் ஹிருதயத்தில் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், சந்நிவிஷ்டக நல்ல பிரவேசத்தை அடைந்து அனேன ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிஷ்ய நாம ரூப வியாக்கரவாணி. சாந்தோக்கியம் சொல்லுது, ஜீவரூபத்தில் உள்ள நுழைஞ்சாரா, எறும்புக்குள்ளார நுழைஞ்சு எறும்பா ஆனார், யானைக்குள்ளார நுழைஞ்சி யானையா ஆனார், பிரம்மாக்குள்ளார நுழைஞ்சி பிரம்மாவா ஆனார். எல்லா ஜீவராசிகளுக்குள்ளாரும் அவர்தான் பிரவேசம் பண்ணி அந்தந்த நாமரூபமா வெளிப்பட்டார். நம்ம சொல்றோம் நான் மனுஷன், பகவான் தான் உள்ள புகுந்து மனுஷனா வெளிப்படுகின்றார். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பிரவேசம் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், நல்ல நிலை பெற்று இருக்கிறேன் எல்லா ஜீவராசிகளுக்குள்ளாரையும். அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மத்த ஸ்மிருதி ஞானம் அபோகனம் ச, எல்லாத்தோட நினைவும் நம்ம ரீகால் பண்ணுறோமே, எல்லாத்தையும் நேற்று நான் இதை பண்ணினேன், போன வருஷம் இதை பண்ணினேன், போன மாதம் இதை பண்ணினேன் அப்படின்னு கிரந்தங்களை எல்லாத்தையும் திரும்ப மெமரைஸ் பண்ணி நம்ம சொல்கிறோமே, நம்மளுடைய ஸ்மிருதி நம்மளுடைய நினைவு எல்லாம். அதே மாதிரி நம்மளுடைய ஞானம் எல்லாம் விஷய ஞானம். நம்ம சொல்கிறோம் எனக்கு இது தெரியும் அது தெரியும், என்னென்னலாம் படித்தோமோ எல்லாம் எங்கே அப்படின்னா இந்த சாமானிய பகவான் ஞானஸ்வரூப்பியாக இருக்கிற வெறும் கேவல ஞானமாக இருக்க பகவான்கிட்டருந்து தான் இந்த விசேஷ ஞானங்கள் எல்லாம் உண்டாச்சு. பகவான்கிட்டருந்து தான் நம்மளுடைய நினைவு கொள்றதெல்லாம், ரீகால் பண்ணுறதெல்லாம், மெமரிஸ் எல்லாம் அங்கேருந்து தான் உண்டாகுது புண்ணிய ஆத்மாக்களுக்கு. இதே நம்ம பாப்பம் ஏதாவது பண்ணியிருக்கோம், நான் பாப்பம் என்ன ஆகும், ஐயோ என்னது இந்த ஸ்லோகம் என்னது மறந்து போச்சு எனக்கே திடீர்னு என்ன ஆகும், திடீர்னு பிளாங்க் ஆகிடும். சொல்ல வேண்டிய ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா மனசுக்கு வராது, ஞாபகத்துக்கு வராது. அப்போ ஞாபகத்துக்கு வரலன்னா அதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஸ்மிருதியும் ஞானமும் இல்லாமல் போகுதல், அபோகனம் அப்படின்னு பேர், மறைந்து போதல். அப்போ என்கிட்ட இருந்து தான் பகவான்கிட்ட தான் ஸ்மிருதி வந்துச்சு, பகவான்கிட்ட இருந்து தான் ஞானம் வந்துச்சு,
பாப்பம் இருந்துச்சு அப்படின்னா பகவான்கிட்ட இருந்து அந்த ஞானமும் ஸ்மிருதியும் வராமையும் போகும், அப்போகனமாயிடும், மறைஞ்சும் போயிடும். இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பகவான்கிட்ட இருந்து தான் உண்டாகிறது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்ல, நான் டெய்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரார்த்தனை உங்களுக்கு தெரியாமல் நான் டெய்லி பிரார்த்தனை பண்ணுறேன். ஒரு க்ஷணம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெய்லி கிளாஸில், சுவாமி நீ தான் வாக்கு, நீயே பேசு. இந்த வாக்குன்றது அக்னி தேவதை, ஜாட்டரா அக்னி நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா. நேற்று நல்லா சாப்பிட்ட ஃபுட்டு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அக்னி தத்துவமாக வந்து வாயில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பிரகாசிக்கிற மாதிரி நல்ல சப்தமாக வருது. அப்போ வாக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பகவானோடது, என்னுடைய மனசு பகவானோடது, என்னோட இந்திரியங்கள், என்னுடைய மனசு, என்னுடைய புத்தி, என்னுடைய ஞானம், எதெல்லாம் எனக்கு இந்த சரீரத்துலேருந்து ஞானமாக வெளிப்படுதோ அது மெமரி இருக்கிறதால தானே கிளாஸ் எடுக்க முடியுது என்னால். அப்போ அந்த மெமரி ஏதாவது மறந்து போச்சுன்னா அதுவும், அப்போ எதெல்லாம் இருக்கோ அது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பகவான்கிட்ட இருந்தால் உண்டாகிறது, பகவான் தான். அதனால நான் என்ன சொல்லுவேன், சாமி நீ பாடம் படித்து கொடு சாமி அப்படின்னு சாமியை தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல டெய்லி, சாமி நீ பாடம் படித்து கொடு சாமி, நீ சொல்லு சாமி இனிமே அப்படின்னு நான் வந்து பார்த்தீங்கன்னா பாடம் எடுக்க ஆரம்பிக்கிறேன். நான் எடுக்கிறேன்னா அப்படின்னா நான் எடுக்கலை, சுவாமி தான் பாடம் எடுக்கிறேன். இதே மாதிரி ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுவாமி பண்ணுறார், சுவாமி பண்ணுறார், சுவாமி பண்ணுறார். சுவாமி மட்டும்தான் இருக்கார், சர்வத்திலையும் அவர் தான் இருக்கார். வேற வேற மாஸ்க் போட்டு வேற வேற ரூபத்தில் ஒவ்வொன்றும் சொல்லிக்கிட்டு இருக்கோம், எல்லாம் சுவாமி தான். அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, வேதைஷ்ட சர்வை அகமேவ வேத்யா, எல்லா வேதங்களாலும் அறியத்தக்கவன் நானே. எல்லா வேதங்களும் எதுக்காக அப்படின்னா இந்த பரமாத்மா எல்லாத்துலேயும் இருக்கார் அப்படின்றத தெரிஞ்சுக்கிற, பரமாத்மா மட்டும்தான் இருக்கார். இது எல்லாம் சும்மா நாம ரூபம், கல்பனா. தங்கம் மட்டும்தான் இருக்கு, தங்கத்துக்கு மேல இருக்கிற ஒட்டியானம், கம்மலு, மூக்குத்தி, பிரேஸ்லெட்டு, நெக்லஸ் இதெல்லாம் வெறும் பேரு மாத்திரம் தான், வெறும் ஃபார்ம் மட்டும்தான். இருக்கிறது என்னது, தங்கம் மட்டும்தான் இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பகவான் மட்டும்தான் இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த எல்லா வேதங்களும் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப வேதைஷ்ட சர்வை, எல்லா வேதங்களாலும் அறியத்தக்கவன் நானே. வேத்யக அகமேவ வேத்யக, நானே அறியத்தக்கவன். அது மட்டும் இல்ல, வேதாந்த கிருத்து, நான் தான் இந்த வேதாந்தத்தை செய்தவன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தம்னு சொல்லக்கூடிய உபனிஷத்து, ஜீவபிரம்ம ஐக்கியமா இருக்கக்கூடிய உபனிஷதங்கள் எல்லாத்தையும், இந்த பகவத்கீதை எல்லாத்தையும் செய்தவன் நானே. நான் தான் சொன்னேன், நான் தான் வியாச ரூபத்தில் இருந்துக்கிட்டு இது எல்லாத்தையும் பண்ணியும் வச்சேன். பிரம்மசூத்திரத்துல இருந்து ஆரம்பிச்சு இந்த வேதங்களோட உபனிஷத்து எல்லாத்தையும், புராணங்கள் எல்லாத்தையும், வேதாந்தம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ வியாச ரூபத்தில் நான் தான் பண்ணினேன். கீதையை நான் தான் நேரடியாக சொன்னேன். அதனால வேதாந்தத்தை செய்தவனும் நானே. அது மட்டும் இல்ல, வேத வித்து அகம், நான் எப்படிப்பட்டவனா இருக்கேன், வேதங்களோட தாத்பரியம், அகம் பிரம்மாஸ்மி தான் வேதங்களோட தாத்பரியம். அந்த வேதங்களோட தாத்பரியமா இருக்கக்கூடியதையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா அறிந்தவனாக நான் இருக்கின்றேன். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் வேதாந்தத்தோட தாத்பரியமா இருக்கிற அகம் பிரம்மாஸ்மி அறிகிறோமோ நம்ம எல்லாம் பகவான் ஆயிடுறோம். சொல்லியாச்சு. அப்போ ஒரே ஸ்லோகத்தில் சொல்லுங்க அப்படின்னா இந்த ஸ்லோகத்தில் சொல்லலாம், சர்வஸ்ய சாகம் அகம் சர்வஸ்ய சாகம் ஹிருதி சன்னிவிஷ்டக. பகவான் எங்க இருக்கார், எல்லா ஜீவராசிகளுக்குள்ளாரையும் ஹிருதயத்திலையும் இருக்கார். அத்வைத்தம் வந்துருதா? அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் தான்ல நின்று யோகிகள் வந்து பார்த்தீங்கன்னா அடைஞ்சோன பூர்ணமாகாது. அப்போ என்ன பண்ணணும், சர்வாத்ம பாவம் பண்ணுறதுக்காக தான் 4 ஸ்லோகங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் பூரணமான என்லைட்மெண்ட்டோட அடையாளம். 6வது சாப்டரில் சொல்லப்பட்டதும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 12, 13, 14, 15 சொன்னதும், 6வது சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 29, 28, 29, 30, 31 4 ஸ்லோகங்களில் சொன்னதும் நீங்கள் என்ன பண்ணலாம், சிமிலராக எடுத்து அனுபூத்தின்னு சொல்லலாம். அத்வைத சித்தி அப்படின்னு பேர், ஏகாத்ம தர்சனம் அப்படின்னு பேர். இதுக்கப்புறம் 16வது ஸ்லோகம் சொல்லுது, துவாவிமௌ புருஷௌ லோகே க்ஷரச்சாக்ஷர ஏவச க்ஷரஸ் சர்வாணி பூதானி கூட்டஸ்தோக்ஷர உச்யதே. துவாவிமௌ புருஷௌ லோகே க்ஷரச்சாக்ஷர ஏவச க்ஷரஸ் சர்வாணி பூதானி கூட்டஸ்தோக்ஷர உச்யதே. கையல் மாதிரி வயசில் எனக்கு இது கிடச்சிருந்ததுன்னா எப்படி இருந்தது யோசிச்சு பாரு. ரொம்ப லேட்டாக கிடச்சி போச்சு. ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் கிளாஸ் படி நம்ம கிளாஸ்க்கு வரும்ல கையல்னு ஒரு சின்ன பொண்ணு, அந்த பொண்ணு வந்திருக்கு. பாக்கியம் பாருங்க,
நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொறாமையாக இருக்குது. ஐயோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் கிளாஸில் இந்த பகவத்கீதை கேட்கறது கிடச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும். நான் 4 வாட்டி மோட்சம் அடைஞ்சிருப்பேனே இந்நேரம். இவ்வளோ டைம் ப்ராசஸே ஆயிருக்காது, உலகத்துக்கே போயிருக்க மாட்டேன். நான் எங்கெங்கேயோ சுற்றி ஏகப்பட்ட வாசனை ஏகப்பட்ட கர்மத்தெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கோம். சின்ன பொண்ணு ஒன்று உட்காந்து பாடம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். என்ன பாக்கியம் பாருங்க. இந்த லோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியா சொல்கிறாரு என்னன்னு கேட்டிங்கன்னா, துவாமிவவ் புருஷவ் லோகே துவவ் இமவ், 2 விதமான புருஷர்கள் இருக்கின்றார்கள் அப்படின்னு தத்துவத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறார் ஆச்சாரியார். தத்துவம் என்னப்பா அப்படின்னு கேட்டால், 2 புருஷர்கள் இங்கே இருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த லோகத்தில் ஒன்று க்ஷரப்புருஷர்கள் அப்படின்னு பேர். க்ஷரக அப்படின்னா க்ஷரதி இது ஷரக, நாசவான் அப்படின்னு அர்த்தம். நாசத்தை அடையக்கூடியவைகள் எவைகளெல்லாம் இருக்கோ அந்த புருஷனுக்கு பேர் க்ஷரப்புருஷர்கள் அப்படின்னு பேர். நம்மெல்லாம் ஜாகிரதத்தில் இருக்கோம்ல, சொப்பனத்தில் போனால் எங்கே போச்சு? பரமஹம்சானந்தா ஆளை காணும், நீங்கள்லாம் இல்லை. அப்போ நீங்களும் போயிடுறீங்க, நானும் போயிடுறேன். பரமஹம்சானந்தா அங்கே வேற ஒரு கேரக்டர் இருக்குது, நிறைய விதவிதமான கேரக்டர்லாம் இருக்குது. சரி, சொப்பனத்தில் இருந்து டீப் ஸ்லீப் போகும்போது என்ன ஆகுது? மொத்தமும் இல்லாமல் போயிடுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்ஷர அப்படின்னா நாசமாகின்றவைகள்னு ஒரு கேட்டகரி புருஷர்கள் இருக்காங்க. ஜாகிரதத்திலையும் சொப்பனத்திலையும் எந்த ஜெகத்தை பார்க்குறோமோ, சொப்பனத்திலையும் ஜாகிரதத்திலையும் எந்தெந்த ஜீவராசிகளை பார்க்குறோமோ, நாய் குரங்கு பன்னியிலேருந்து ஆரம்பித்து பிரம்மா வரைக்கும் நீங்கள் எதெல்லாம் பார்க்குறீங்களோ அதெல்லாம் ஜாகிரத சொப்பனத்தில் இருக்கிறது நஷ்டமாகி போகக்கூடியது. டீப் ஸ்லீப் போனால் இல்லாமல் போயிடுது. அதனால் இந்த 2 அவஸ்தையில் இருக்கக்கூடியதுக்கு எல்லாத்துக்கும் பேர் என்ன பேர் அப்படின்னா க்ஷரப்புருஷர்கள் அப்படின்னு பேர், காரியம் அப்படின்னு பேர். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டீப் ஸ்லீப்பில் இருக்கிறது என்ன அப்படின்னா, நான் சுகமாக தூங்கின வேற ஒன்றையும் அறியவில்லை அப்படின்னு காரண தத்துவம். அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா மாயையோடு கூடியிருக்கிற பகவான் ஈஸ்வரன். அவர் என்ன அப்படின்னா அக்ஷரம் அப்படின்னு பேர். இந்த ஜெகத் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அனந்த சிருஷ்டியை வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட தான் உண்டாகிக்கிட்டே இருக்கு. மாயோடு சேர்ந்திருக்கார். அந்த மாயோடு சேர்ந்திருக்கிறவருக்கு பேர் அக்ஷரம் அப்படின்னு பேர். அது மட்டும் இல்லாமல் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 புருஷர்கள் இருக்காங்க, க்ஷர புருஷர்கள் அக்ஷர புருஷன் அப்படின்னு. 2 ஜாகிரத சொப்பனத்தில் இருக்கிறது காரியம் க்ஷர, அது அப்புறம் டீப் ஸ்லீப்பில் இருக்கிறது அக்ஷரம், மூல காரண தத்துவம், பீஜம், சம்சாரத்தோட பீஜம் ஈஸ்வரன். மாயோடு சேர்ந்து இருக்கிற ஈஸ்வரன். திரும்ப திரும்ப எடுக்கணும், மாயோடு சேர்ந்து இருக்கிற ஈஸ்வரன். இதுக்கப்புறம் க்ஷரசர்வாணி பூத்தானி, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக சொல்கிறாரு, எதெல்லாம் இங்கே சர்வ பூத்தங்களும் இருக்கோ, சர்வ ஜீவராசிகளும் இருக்கோ, இது எல்லாம் க்ஷரஹ. எங்கே இருக்குது? நம்ம பூத்தங்களை பார்க்குறோம், ஜாகிரதத்தில் பூத்தங்களை பார்க்குறோம் ஜீவராசிகளை, அது அப்புறம் சொப்பனத்தில் நம்ம ஜீவராசிகளை பார்க்குறோம். இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா க்ஷரஹ அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் கூட்டஸ்தோ அக்ஷர உச்சியதே. கூட்டஸ்தம்னா மாயையோடு சேர்ந்து இருக்கிற புருஷன். மாயையோடு சேர்ந்து இருக்கிறது எது? டீப் ஸ்லீப்பில் இருக்கிறது நான். எங்கே நிற்கிறேன்? நான் ஒன்றும் தெரியல அப்படின்ற அந்த மாயையில் வந்து பார்த்தீங்கன்னா நான் நிற்கின்றேன். அப்போ மாயையோடு சேர்ந்து இருக்கிற அந்த தத்துவத்துக்கு பேர் கூட்டஸ்தன் அப்படின்னு பேர், ஈஸ்வரன் அப்படின்னு பேர். அதுக்கு தான் அக்ஷர அப்படின்னு பேர் அப்படின்னு சொல்லியாச்சு. 2 புருஷர்களை வச்சுக்கணும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோகத்தில் 17வது ஸ்லோகத்தை சொல்கிறாரு, உத்தம புருஷஸ்த்வன்யா பரமாத்மேத்யுதாஹிருதः யோ லோகத்ரயமாவிஷ்ய பிபர்த்யவ்யய ஈஸ்வரः. உத்தம புருஷஸ்த்வன்யः பரமாத்மேத்யுதாஹிருதः யோ லோகத்ரயமாவிஷ்ய பிபர்த்யவ்யய ஈஸ்வரः. உத்தம புருஷः து அந்யः. இந்த க்ஷர புருஷன் அக்ஷர புருஷன் இந்த 2த்துக்கும் அந்நியமா, இந்த 2த்துக்கும் அந்நியமா யார் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா பரமாத்மா இத்யுதாகிருதக. உத்தம புருஷன் அப்படின்னு ஒருத்தன் இருக்கான், அவனை தான் பரமாத்மா என்று சொல்கின்றோம். அப்போ என்ன அர்த்தம்? காரணம் இந்த மாயோடு சேர்ந்திருக்கிற பகவான், காரியம் இந்த மொத்த கிரியேஷனும் ஜீவ ஜெகத்து அப்படின்னு சொல்லலாம். இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஜீவர்களும் இந்த மொத்த ஜெகத்தும் க்ஷர புருஷன் பேர். அதை எல்லாத்தையும் படைத்து காத்து எல்லாத்தையும் லயம் பண்ணக்கூடிய அந்த ஈஸ்வர தத்துவத்துக்கு பேர் அக்ஷரம் அப்படின்னு பேர். இந்த 2த்துக்கும் அந்நியமா மாயை இல்லாத பகவான் தான்.
மாயையோடு சேர்ந்தா ஈஸ்வரன், மாயையை விட்டுட்டார் அப்படின்னா சுத்த பிரம்மம். அப்போ இந்த ரெண்டுத்துக்கு காரண காரியத்துக்கு அந்நியமாக உத்தம புருஷன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் சுத்த பிரம்மம் பரமாத்மா என்று சொல்லப்படுகின்றான். அவன் எங்க இருக்கான் சுவாமி அப்படின்னா எங்கேயும் தேட வேண்டாம், அவன் தான் சர்வ வியாபகமா இருக்கான். யோ லோகத்திரயமாவிஷ்ய, எவன் பார்த்தீங்கன்னா இந்த 3 லோகங்களுக்குள்ளாரையும் பிரவேசமாயிருக்கானோ. தங்கம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா தங்கம் ஒட்டியானம், பிரேஸ்லெட், நெக்லஸ் எல்லாத்துக்குள்ளாரையும் உள்ள பிரவேசம் பண்ணிருக்கு. ஆபரணங்களுக்குள்ளாரெல்லாம் தங்கம் தான் இருக்கு. அதே மாதிரி காட்சிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா காட்சிகளுக்குள்ளாரெல்லாம் ஸ்கிரீன் உள்ள பிரவேசம் பண்ணிருக்கு. அதே மாதிரி இந்த லோக்கம் 3 லோக்கம், 7 14 லோக்கங்களும் 3 லோக்கம்னு உபலட்சணமா சொல்லுவோம். மேலே இருக்கிற கீழே இருக்கிற எல்லா லோக்கங்களிலும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குள்ளாரையும் பிரவேசம் பண்ணி பகவான் மட்டும்தான் இருக்கார், அந்த பிரம்மம், சுத்த பிரம்மம். அப்போ அந்த பிரம்மம் எப்படிப்பட்டதா இருக்குன்னா பிபர்த்தி அவ்யய ஈஸ்வரக. காட்சிகளை யார் தாங்குறா? சினிமா காட்சிகளை பார்த்தீங்கன்னா எல்லா கேரக்டரையும் அந்த ஸ்கிரீன் தாங்குது. எல்லா ஆபரணத்தையும் பார்த்தீங்கன்னா தங்கம் தாங்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குள்ளாரையும் இருக்கிற அந்த உணர்வு, கான்சியஸ்னஸ் என்ன பண்ணுது? இந்த ஜீவராசிகள் எல்லாத்தையும் தாங்கி போஷாக்கு பண்றதாகவும் இருக்கிறது. அந்த ஈஸ்வரன் தான் உத்தம புருஷன் என்று சொல்லப்படுகின்றான். மாயை இல்லாதவர் 3வது. அப்போ மாயை இல்லாதது சுத்த பிரம்மம். மாயையோட சேர்ந்தா சுத்த பிரம்மம் பார்த்தீங்கன்னா அதுவும் அக்ஷரம். மாயையோடு சேர்ந்தா ஈஸ்வர தத்துவம், அதுக்கும் பேர் அக்ஷரம்னு பேரு. அதுக்கப்புறம் காரியமா இருக்கக்கூடிய இந்த ஜீவ ஜெகத்தெல்லாம் க்ஷரம் அப்படின்னு பேர். முண்டக்கத்தில் பார்த்தீங்கன்னா 2:1:1 நான் ஏற்கனவே உங்களுக்கு கொட்டேஷன் கொடுத்துருக்கேன். அக்ஷராத்து பரத்தப்பரக அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு. மந்திரத்தில் பார்த்தீங்கன்னா அக்ஷராத்து பரத்தப்பரகன்னு என்ன அர்த்தம்? காரணம்னு சொல்லக்கூடிய மாயையோடு சேர்ந்து இருக்க ஈஸ்வரன் இருக்காரே அவரும் அக்ஷரம். அவரை காட்டிலும் மேலானவர் பகவான் சுத்த பிரம்மம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுது. அக்ஷராத் பரத்தப்பரக, காரண தத்துவத்தை காட்டிலும் மேலானவர் இந்த சுத்த பிரம்மம். அவரை தான் நம்ம என்ன பண்றோம்? உத்தம புருஷன் அப்படின்னு சொல்கின்றோம். அவர்தான் பரமாத்மா என்று சொல்கின்றோம். அவர்தான் வாஸ்தவத்தில் ஈஸ்வரன். சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா உபனிஷத் சொல்லுது ஈஸ்வரஸ்ய த்வே ரூபே சோபாதிக்கம் நிருபாதிக்கம் ச. மந்திரம் சொல்லுது என்னன்னு கேட்டிங்கன்னா ஈஸ்வரனுக்கு 2 ஃபார்ம் இருக்கு. ஒரு ஃபார்ம் பார்த்தீங்கன்னா மாயையோடு கூடி, மாயையோடு சேரும்போது நாம ரூப குணங்கள் பகவானுக்கு வந்துடும். அதுக்கு பேரு சகுண பிரம்மம் அப்படின்னு பேரு. அதுக்கப்புறம் ஈஸ்வரனோட 2வது ஃபார்ம் நிர்குணம், நிருபாதிக்கம் அப்படின்னு பேரு. எந்த ஒரு மாயா உபாதி இல்லாம மாயையோடு சேராதவர். அப்ப என்ன பண்ணணும்? மாயையோடு சேர்ந்தா க்ஷரம் அப்படின்னு எடுத்துக்கணும். மாயை இல்லாத அந்த நிர்குணத்தை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உத்தம புருஷன் அப்படின்னு, நிர்குண நிராகார பிரம்மத்தை உத்தம புருஷன் என்று அறிந்து கொள்ள வேண்டும். சொல்லியாச்சு. 18வது ஸ்லோகம் சொல்லுது யஸ்மாக்ஷரமதீதோஹம் அக்ஷராதபி சோத்தமஹ அதோஸ்மி லோகே வேதே ச பிரதிதः புருஷோத்தமஹ. யஸ்மாக்ஷரமதீதோஹம் அக்ஷராதபி சோத்தமஹ அதோஸ்மி லோகே வேதே ச பிரதிதः புருஷோத்தமஹ. யஸ்மாத், எந்த காரணத்தினால நான் க்ஷரம் அதீதஹ, நான் பார்த்தீங்கன்னா எந்த காரணத்தினால பார்த்தீங்கன்னா க்ஷரம்னு சொல்லக்கூடிய இந்த காரிய பிரபஞ்சத்துக்கு வேறானவனோ கடந்தவனா இருக்கேனோ. அப்போ அனுபூதி பண்ணும்போது என்ன பண்ணணும்? சுத்த பிரம்மத்தை அனுபூதி பண்ணணும் போது என்ன பண்ணணும்? இந்த க்ஷரத்தை கடந்தவர். க்ஷரம்னா என்னது? ஜாகிரதத்தில் சொப்பனத்தில் இருக்கக்கூடிய ஜீவர்கள், ஜெகத். அப்போ பகவான் பார்த்தீங்கன்னா சுத்த பிரம்மம். ஜாகிரத பிரபஞ்சமும் இல்லை, சொப்பன பிரபஞ்சமும் இல்லை. ஜாகிரதத்தில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளும் இல்லை, சொப்பனத்தில் இருக்கிற ஜீவராசிகளும் இல்லை. நேர்த்தி பண்ணிடணும். அப்போ பார்த்தீங்கன்னா எந்த காரணத்தினால் நான் நாசமாகின்றவைகளா இருக்கக்கூடிய க்ஷரப்புருஷர்களை காட்டிலும் கடந்தவனாயிருக்கின்றேனோ அதீதக. அதுக்கப்புறம் அக்ஷராத பிச்சோத்தமக, ஜாகிரத சொப்பனத்துக்கு அந்நியமா டீப் ஸ்லீப்.
அந்த டீப் ஸ்லீப்பில் யார் இருக்கா? நான் சுகமா தூங்கின, வேற ஒன்றையும் அறியவில்லை அப்படின்னு மாயையோடு கூடி நம்ம இருக்கோம். நான் இருக்கேன். இதுக்கு என்ன பேரு? காரண தத்துவம்னு பேரு. இதுதான் அக்ஷரம். இந்த அக்ஷர தத்துவத்தை காட்டிலும் நான் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கேனோ. அப்போ அதனால வந்து பார்த்தீங்கன்னா யார் இருக்கா? அந்த மாயாவை நீக்குனீங்க அப்படின்னா, தூக்கத்தில் இருக்கிற மாயையை நீக்கிட்டீங்க அப்படின்னா, வெறும் நான் அப்படின்னு மட்டும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எது உண்டாகுதோ அதான் அத்வைத சித்தி. அந்த நான், வெறும் நானுக்கு என்ன பேரோ அவன்தான் உத்தம புருஷன் அப்படின்னு பேர். உத்தமஹா. அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேனோபனிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 3வது மந்திரம் 1:3 வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கு. ஆச்சாரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க, நாங்கள் அந்த பிரம்மத்தை அறியவில்லை. சிஷ்யன் வந்து கேட்குறான், சுவாமி எனக்கு பிரம்மத்தை வந்து பார்த்தீங்கன்னா உபதேசம் பண்ணுங்க அப்படின்னு. பிரம்மமா? எனக்கு தெரியாதேப்பா. குருநாதர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி சொன்னால் எதிர்க்க இருக்கவனுக்கு எப்படி இருக்கும்? இவர் பெரிய ஆச்சாரியார்னு சொன்னாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் பெரிய ஆச்சாரியார் குருநாதர்னு சொன்னாங்க. இவர் என்ன எனக்கு பிரம்மம் தெரியாதுன்றாரு. ஆமாப்பா, எனக்கு பிரம்மமே தெரியாதுப்பா. அது மட்டும் இல்லை, இந்த பிரம்மத்தை எப்படி இன்னொருத்தருக்கு உபதேசிக்கிறதுன்னு எனக்கு தெரியவே தெரியாதுப்பா, எங்களுக்கு யாருக்குமே தெரியாது அப்படின்ற. அப்போ என்னது, பிரம்மன் தெரியாதா உங்களுக்கு? அப்போ நீங்கள் பிரம்மஞானி இல்லையா? கேள்வி வருது இல்லை? அது வேற உங்களை உபதேசம் பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க. குருநாதராக இருந்துக்கிட்டு உங்களுக்கு உபதேசிக்கிறது எப்படின்னு தெரியலன்றீங்க வேற. அப்படின்னும் போது சொல்கிறாரு, இது பிரம்மம் அப்படின்னு ஆப்ஜெக்டாக நாங்கள் அறியவில்லை. அந்த பிரம்மம் என்னது? ஆப்ஜெக்டாக எங்களால் அறியவில்லை. அதே மாதிரி யாருக்காவது உபதேசம் பண்ணணும்னா இந்த உலகத்தில் எல்லா டீச்சிங்கும் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் இதுன்னு தான் சொல்லி டீச்சிங் பண்ணுறோம் நம்ம. ஏன்னா வெளியில் இருக்க ஆப்ஜெக்டாக இருக்கிறது எல்லாத்தையும் பிடிச்சி காட்டி நாம ரூப குணங்களோடு இது இந்த வஸ்து அப்படின்னு சொல்ல முடியுது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரம்மம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் இல்லை, அது வெறும் சப்ஜெக்டாக இருக்கிறது. நான், இவ்வளோதான். அப்போ நானை வந்து பார்த்தீங்கன்னா நானே அறிய முடியுமா? நானே அறிய முடியாது. அப்போ ஆப்ஜெக்டாக நான் அறியலை பிரம்மத்தை. நான் எந்த பிரம்ம ஞானியும் என்ன பண்ணல? பிரம்மத்தை அறியலை. ஏன்னா அது பிரம்மமாக தான் இருக்கும். நானாக தான் இருக்க முடியும் ஒழிய நானே ஆப்ஜெக்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி இன்னொருத்தருக்கு உபதேசம் பண்ணணும்னாலும் இதுதான் பிரம்மம்னு வந்து பார்த்தீங்கன்னா யாரும் உபதேசம் பண்ண முடியாது. அப்போ என்ன சுவாமி மெத்தட் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிருஷ்ணர் அப்படியே கேனோபனிஷத்தில் இருக்கிற 2:3 இருக்கிற வார்த்தையை அப்படியே எடுத்து போடுறார். அந்நியதேவ தத் விதித்தாத் அவிதித்தாத் அதி அப்படின்னு ஒரு சப்தம் இருக்கு. அவங்க சொல்கிறாங்க, என்னுடைய குருநாதர்கள் வந்து பார்த்தீங்கன்னா குருநாதர் சொல்கிறார், என்னோட பரம்பரையில் இதை டீச்சிங் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தேடு வச்சுருக்காங்க. என்ன மெத்தேடு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்நியதேவ தத் விதித்தாத். இங்கே க்ஷரம்னு சொல்லுது, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா விதித்தம் அப்படின்னு சொல்லுது. விதித்தம் அப்படின்னா அறியப்பட்டதுன்னு அர்த்தம். நீங்கள் எதையெல்லாம் அறியறீங்களோ, எதெல்லாம் அறியறீங்க? உங்களுக்கு அறிவு எங்கே இருக்குது? ஜாகிரதத்தில் அறியிறோம், சொப்பனத்தில் அறியிறோம். எதையெல்லாம் அறியிறோமோ அதெல்லாம் நாசமாகிறதுனால அதுக்கெல்லாம் க்ஷரம்னு பேர் வச்சிருக்கு கீதால. அதே வந்து பார்த்தீங்கன்னா கேனோபனிஷத்து சொல்லுது, எதையெல்லாம் அறியப்படுகின்றதோ அதுக்கெல்லாம் பேர், அறியப்பட்டதோ அதெல்லாம் விதித்தம் அப்படின்னு பேர். இப்போ இந்த பிரம்மம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்நியதேவ தது விதித்தாத், அறியப்பட்டதற்கெல்லாம் வேறானது. சுபாமா எங்க? சுபாமா உங்க அடுத்த மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டியோட வரணும். எதெல்லாம் நீங்கள் அறியறீங்களோ அதெல்லாம் பிரம்மம் இல்லை. இதை சாலிடாக வச்சுங்க. எதெல்லாம் நம்ம அறியறோமோ, ஜாகிரதத்தில் எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு ஆப்ஜெக்டாக எந்த ஆப்ஜெக்டாக எனக்கு ஒரு உண்டாகுதோ, எந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்தாலும் அதை நான் அறியறேன்ல. அப்போ அது அறியறது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது, நான் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாலும் நான் உதாசீனப்படுத்திக்கிட்டே போயிட்டு இருப்பேன். ஏன் அப்படின்னா இன்னைக்கு உண்டாகிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு இருக்காது. நாளைக்கெலாம் இல்லை, நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே அது அடுத்த க்ஷணத்தில் இல்லாமல் போயிடுது. அப்போ எதையெல்லாம் நாசத்தை அடைகின்றதோ அதெல்லாம் க்ஷரம். எதெல்லாம் என்னால் அறியப்படுகின்றதோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மம் இல்லை. அப்போ அந்நியதேவ தது விதித்தாது, அறியப்பட்டதற்கு அது வேறானது. க்ஷராத் அதீதகன்ற வார்த்தைக்கு அதான். அதுக்கப்புறம் அகம் அக்ஷராதபி சோத்தமகன்றதுக்கு அர்த்தம், அக்ஷரத்தை காட்டிலும் நான் மேலானவன். அவிதிதாததி அப்படின்னு சொல்லுது. அவிதித்தம் அப்படின்னா அறியப்படாதது, அதற்கு மேலானவன் அப்படின்னு கேனோபனிஷத் சொல்லுது. அறியப்படாதது
அப்படின்னு கேட்டினா டீப் ஸ்லீப்பில் நமக்கு அனுபவம் என்னது? நான் ஒன்றையும் அறியவில்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ஒன்றையும் அறியவில்லைன்னு சொல்லக்கூடிய அந்த மாயா தத்துவம், அதை காட்டிலும், அதுக்கு பேர் அக்ஷரம்னு பேரு, அதை காட்டிலும் நான் மேலானவன். யாரு? நான், வெறும் நான். அந்த வெறும் நானை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உத்தம புருஷன் அப்படி நம்ம சொல்கிறோம். அதுதான் சுத்த பிரம்ம தத்துவம்னு சொல்கிறோம். அப்போ வந்து நானை வந்து பார்த்தீங்கன்னா அறிய முடியுமான? நானை அறிய முடியாது. நானாய் இருக்க முடியும். எல்லாத்தையும் நேத்தி பண்ணதுக்கு பிறகு மிச்சம் நான் மட்டும்தான் இருக்க முடியும். அப்போ நான் பிரம்மத்தை அறிந்தேன் யாராவது அபிமானம் வருமா? இருக்காது. ஏன் அப்படின்னா அது ஆப்ஜெக்ட் இல்லை, அறியவே முடியாது. பிரம்மத்தை அறியவே முடியாது. உத்தம புருஷனா நான் இருக்க முடியும். என்கிட்ட இருக்கக்கூடிய எல்லாத்தையும், தப்பான ஒப்பீனியன் எல்லாத்தையும் நீக்கினதுக்கு பிறகு, நேர்த்தி பண்ணதுக்கு பிறகு அந்த பிரம்மமா நான் இருக்க முடியும். பிரம்மத்தை நான் அறிய முடியாது. அந்த பிரம்மம் தான் சுத்த பிரம்மம், அதுதான் உத்தம புருஷன். இதை தான் ஆகையினால் அதோ அஸ்மி லோகே வேதேச்ச. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் ரிஷிமார்களால், முனிவர்களால், குருமார்களாலும், அந்த சாஸ்திரங்களாலும், கூடவே வேதத்தினாலையும் கூட வந்து பார்த்தீங்கன்னா புருஷோத்தமக இது பிரதிதக புருஷோத்தமன் என்று நான் சொல்லப்படுகின்றேன். சுத்த பிரம்மத்துக்கு பேரு, காரண காரியங்களை கடந்ததுக்கு பேரு, அறிந்தது அறியாதது இரண்டையும் கடந்ததுக்கு பேரு வந்து பார்த்தீங்கன்னா சுத்த பிரம்மம் ஆதாரமா இருக்கிறது. அந்த நான், சுத்த நானுக்கு பேரு புருஷோத்தமன் என்று பெயர். சொல்லியாச்சு. 19வது ஸ்லோகம் சொல்லுது. யோ மாமேவமசம் மூடஹ யோ மாமேவமசம் மூடஹ ஜானாதி புருஷோத்தமம் சசர்வவித் பஜதி மாம் சர்வபாவேன பாரத. யோ மாமேவமசம் மூடஹ ஜானாதி புருஷோத்தமம் சசர்வவித் பஜதி மாம் சர்வபாவேன பாரத. யோ மாம் ஏவம் அசம்மூடஹ. இப்போ நான் இந்த அத்தியாயத்தை படித்ததுலேருந்து ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இந்த 18வது ஸ்லோகமே நேத்தி ப்ராசஸ். அது நேத்தி மட்டும்தான் அறியறதுக்கு. அறிந்ததையெல்லாம் நான் இல்லை, ஈஸ்வரன் பகவான் இல்லை. அறியப்படாதது எதுவுமே மாயா தத்துவமும் பகவான் இல்லை. அப்போ அறிந்தது அறியாதது ரெண்டுத்தையும் தூக்கி போட்டுருங்க. அறிந்ததெல்லாம் நஷ்டம் அடையக்கூடியது காரியம். அறியாதது அக்ஷரம்னு பேர், நாசம் இல்லாதது, டீப் ஸ்லீப். வேற எதுவும் இல்லை. ஜாகிரத சொப்பனம் அறியப்பட்டது க்ஷரம். டீப் ஸ்லீப்பில் இருக்கிறது அறியப்படாதது அக்ஷரம். இந்த ரெண்டுத்தையும் கடந்து வெறும் சுத்த நான் இருக்கேன்ல, இதான் புருஷோத்தமன், இதான் சுத்த பிரம்மம்னு பேர். அப்போ இந்த விதமாக ஆச்சாரியர் மூலமாக பாடத்தை கேட்டு, முதல்ல பாடம் கேளுங்க. எடுத்தோடு வந்து நிதித்தியாசனத்துக்கு போகிறேன்னா சொல்லாதீங்க. நான் நேற்று கூட ஒருத்தரை கரெக்ஷன் பண்ணேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, சுவாமி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர், ரொம்ப சின்சியர், நல்ல சாதக். நாங்கள் வந்து சிரவண மனன நிதித்தியாசனம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் உடனே இமீடியாக சொன்னேன், மாற்றிங்க இனிமேல் அது மாதிரி சொல்லவே சொல்லாதீங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லக்ஷணம் வேறு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், சிரவண மனனம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு மட்டும் சொல்லுங்கள். நிதித்தியாசனம் பண்ணுறேன்னு சொல்லாதீங்க. நிதித்தியாசனம்ன்றது தான்ல நிற்கிறது மட்டும்தான் நிதித்தியாசனம். மனனம் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் மனனமே இன்னும் முடிக்கலை, சிரவணமே முடிக்கலை, மனனம் இன்னும் இந்த ப்ராசஸே ஆகலை. மனனம்ன்றதுக்கு அர்த்தமே நேத்தி தான் மனனம். நேத்தி பண்ணணும்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா எது ஆத்மா எது அனாத்மான்னு உங்களுக்கு எல்லாம் நல்லா ஸ்பஷ்டமாக தெரிஞ்சதுக்கு பிறகு சிரவணத்தினால இது பொய்ன்னு நேத்தி பண்ணுறதுக்கு பேர் தான் மனனம் அப்படின்னு பேர். பிரமேயகத சம்சய நிவர்த்தி, பிரமாணகத சம்சய நிவர்த்தி, இது மாதிரி ஒவ்வொன்றா இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேத்தின்றதே வந்து பார்த்தீங்கன்னா மனனத்தில் வர்றது. நேத்தியே பண்ணாமல் நான் கிரந்தங்களை வாசிச்சுக்கிட்டு நான் மனனம் பண்ணுறேன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி நிதித்தியாசனம்ன்றது தானில் நிற்கிறது மட்டும்தான் நிதித்தியாசனம். அப்போ எல்லாத்தையும் நீக்கினதுக்கு பிறகுதான் வந்து பார்த்தீங்கன்னா தாண்டில் நிற்கிற ப்ராசஸ் நடக்கும். அதனால தான் நம்ம சொல்கிறோம் யோக சூத்திரத்தில் பரம்பிரசங்கியானத்துக்கு அப்புறம்தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னா சொரூப பிரதிஷ்டா உண்டாகுது. அதில் நிற்கிறதுக்கு பேர் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு அங்கே ஒரு பரிணாமம் நடக்கும், நிரோத பரிணாமம்னு ஒன்று சொல்லியிருக்கோம் யோக சூத்திரத்தில். அந்த நிரோத பரிணாமத்தில் நிற்கிறது மட்டும்தான் நிதித்தியாசனம். நம்ம நேத்தி பண்ணால் கூட வந்து பார்த்தீங்கன்னா நிதித்தியாசனம்னு சொல்லக்கூடாது. இப்போ நிறைய பேர் அது மாதிரி சொல்கிறாங்க.
அதனால வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக லட்சணத்தை தெரிஞ்சுட்டு நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், சப்தத்தை நல்லா கிரகணம் பண்ணுங்க. எது ஆத்மா எது அனாத்மான்னு சாஸ்திரம் சொல்லுதோ நல்லா புரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் நேத்தி ப்ராசஸ் அதுக்கப்புறம் பண்ணலாம். எவன் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் மூலமாகவும் சாஸ்திரத்து மூலமாகவும் நல்லா சிரவணம் பண்ணி நல்ல மனனத்தையும் பண்ணி மாம் ஏவம் அசம்மூடக புத்தி வந்து பார்த்தீங்கன்னா சம்மூடன நல்ல மோகத்தோடு இருக்கிறவன். மோகம்னு என்ன அர்த்தம், இந்த ஜெகத் சத்தியம், இந்த தேகம் சத்தியம், நம்ம எல்லாம் சத்தியத்துவம் கொடுத்து வச்சிருக்கோம்ல, இதெல்லாம் வாஸ்தவம் அப்படின்னு, இதெல்லாம் இருக்கு அப்படின்னா நல்ல முட்டாளா இருக்கும்னு அர்த்தம், சம்மூடகன்னு அர்த்தம். அதே நேரத்தில் அசம்மூடக அப்படின்னா நல்ல குருநாதர் மூலமா சாஸ்திரத்தை படிச்சு இது எல்லாம் பொய் 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 சொப்பனம் மாதிரி, பகவான் மட்டும்தான் சத்தியம், ஆத்மைவ சத்தியம், நல்லா தெரிஞ்சுக்கணும், பிரம்மைவ சத்தியம் ஜெகன் மித்யா, இதை நல்லா புரிஞ்சு எவன் இருக்கானோ அவனுக்கு பேரு அசம்மூடகன், பேரு மோகம் இல்லாதவன். அப்படி மோகம் இல்லாதவனா ஏவம் மாம் புருஷோத்தமம் ஜானாதி, இந்த விதமா இந்த புருஷோத்தம யோகத்துல சொன்ன மாதிரி எங்க இருக்கான் பகவான், என்னோட ஹிருதயத்தில் இருக்கான், எல்லாத்தோட ஹிருதயத்திலையும் இருக்கான், எல்லாத்துக்குள்ளாரையும் இருக்கான், சந்திரன்ல சூரியன்ல எல்லாத்துலையும், எங்கெங்கெல்லாம் ஸ்புரணம் பார்க்கிறோமோ அதெல்லாம் பகவான் அப்படின்னு. மோகம் இல்லாமல் எவன் இந்த புருஷோத்தமனா இருக்கிற என்னை அறிகின்றானோ, ஆச்சாரியர் பாஷ்யத்தில் என்ன பண்றாரு தெரியுங்களா, புருஷோத்தமனை எப்படி அறியணும் அப்படின்னா அயம் அகமஸ்மி, இவனே நான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுல எல்லாத்துலேயும் பகவான் இருக்கான், அந்த பகவான் தான் நான், அகம் பிரம்மாஸ்மின்னு அறியறது. இந்த விதமா வந்து பார்த்தீங்கன்னா எவன் அறிகின்றானோ ச சர்வவித் பஜதி, அவன் சர்வவித்துன்னு பேரு, சர்வத்தையும் அறிந்தவனாகின்றான், எல்லாத்தையும் அறிந்தவனாகின்றான். ஏன்னா எல்லாமே பகவான் தான். அப்ப பகவான் அறிஞ்சா எல்லாத்தையும் அறிஞ்ச மாதிரி ஆயிடும். பகவானுக்கு அந்நியமா இங்க ஒன்றும் இல்லை, சும்மா வேஷம், எல்லாம் நாமரூபம் எல்லாம். தங்கத்தை அறிஞ்சா போதும். ஏக்க விஜானேன சர்வ விஜானம் பவதி அப்படின்னு முண்டக்கத்தில் ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா சவுனகோகவை மகாசாலக விதிவத் உபசன்ன பப்ரச்ச கஸ்மின் பகவோ விஜாத்தே சர்வமிதம் விஜாத்தம் பவதீதி ஒரு மந்திரம் இருக்கு முண்டக்கத்தில் ஆரம்பிக்கும் போதே. எந்த ஒன்றை அறிந்து கொண்டால் நான் எல்லாத்தையும் அறிந்தவனாவேனோ சுவாமி அந்த ஒன்றை எனக்கு உபதேசம் செய்யுங்கள் அப்படின்னு. ஒரு ஒரு ஜிஆர்டி கோல்டு ஷாப்பில் போய் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஷாப் வச்சுருக்கான். தனிஷ்குன்னு ஒரு டாட்டாவோட கம்பெனி, எவ்வளோ பெருசாக இருக்குது அந்த ஷோரூம். பார்த்தா ஏகப்பட்ட ஜுவல்ஸ் வச்சுருக்கான். வளையலில் ஆயிரக்கணக்கான வெரைட்டி, நெக்லஸில் ஆயிரக்கணக்கான வெரைட்டி, ரிங்கில் வந்து ஆயிரக்கணக்கான வெரைட்டி, எல்லாத்துலேயும் வெரைட்டியாக வச்சுருக்கான். அப்போ ஒவ்வொன்றுத்தையும் எப்படி அறியறது சுவாமி? ஒன்றும் பண்ண வேணாம், இது எல்லாம் தங்கம்னு தெரிஞ்சால் நீங்கள் சர்வ வித்தாயிடுவீங்க. இதெல்லாம் தங்கம். அப்போ மேலே இருக்கிறதெல்லாம் சும்மா நாமம் ரூபம் மட்டும்தான் இருக்கு. வளையலாக பண்ணிங்கன்னா வளையல்னு பேர், கழுத்தில் போடுற மாதிரி போட்டிங்கன்னா ஆரம்னு பேர், நெக்லஸ்ன்னு பேர், வேற ஒரு ஷேப்பு கொடுத்து ஒட்டியானம்னு சொல்கிறோம். எல்லாம் ஒன்று தான். காலில் போட்டால் கொலுசு, கழுத்தில் போட்டால் நெக்லஸ்ஸு, இடுப்பில் கட்டினா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டியானம், காதில் போட்டால் வந்து பார்த்தீங்கன்னா தொங்கட்டான், மூக்கில் போட்டால் மூக்குத்தி. அடப்பாவிகளை ஏமாற்றிட்டானுங்களே நம்மளை. ஒரே தங்கம்தான். வந்து ஃபார்மை மாற்றி வச்சு என்ன பண்ணியிருக்கோம், பேர் கொடுத்து வச்சுருக்கோம். ஃபார்மை மாற்றினதுக்கெல்லாம் பேர். அப்போ ஃபார்மும் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றினது எங்கே மாற்றிருக்கீங்க, தங்கம் மட்டும்தான். அதே மாதிரி இருக்கிறது எல்லாம் பகவான் மட்டும்தான். பேர் மட்டும் மாற்றி வச்சுருக்கோம், வேறு வேறு ஃபார்மில் இருக்கு. எல்லாம் வேஷம், நாமரூபம் எல்லாம் வேஷம், இருக்கிறது ஒரே பகவான் மட்டும்தான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எவன் அறிகிறானோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மத்தை அறிந்தவன், சர்வத்தையும் அறிந்தவன் ஆகின்றான். அப்போ அதனால சர்வவித்து பவதி. சரி, அவன் அது மாதிரி அறிஞ்சவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா சர்வத்திர சமதரிசனக, ஏற்கனவே பார்த்துருக்கோம். எல்லாத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா சமதரிசனத்தை உடையவன். சமம் பஷ்யன்கி சர்வத்திர யோ பஷ்யதி ச பஷ்யதி. மந்திரம் 13வது சாப்டரில் சொல்லுது, எல்லா இடத்துலையும் திஷ்டந்தம் பரமேஸ்வரன், எல்லாத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா பகவானையே எவன் பார்க்கிறானோ அவனே பார்க்கிறான். மற்றவெல்லாம் பார்க்கல, தப்பாக பார்க்குறான். எவன் வந்து பார்த்தீங்கன்னா சர்வத்திலையும் பகவானை பார்க்கிறானோ அவனே பார்க்கின்றான். அப்போ எல்லாத்தையும் பகவானா பார்க்கறது தான் இருக்கிறதுலே பெரிய பூஜை. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேக ஆராதனை பண்ணிட்டு இருக்கமே, இதெல்லாம் சின்ன பூஜை. ஒரு சின்ன மூர்த்தத்தை வச்சு இதான் சிவன், இவன் தான் விஷ்ணு அப்படின்னு ஒரு சின்ன விக்கிரகத்தை வச்சு ஆராதனை பண்ணிட்டு இருக்கமே. அப்போ வந்து மீதியெல்லாம், அப்போ பகவானை எவ்வளோ சிறுமைப்படுத்தி வச்சுருக்கோன்னு பாருங்கள்.
பகவானை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னது பண்ணி வச்சுருக்கோம் நம்ம. அந்த சின்னது பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் பெரிய பக்தன் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். பக்தனாவது மண்ணாங்கட்டியாவது. சமம் பஷ்யே சமம் சர்வேஷு பூத்தேஷு திஷ்டந்தம் பரமேஸ்வரம் 13வது சாப்டரில் 27வது ஸ்லோகம் சொல்லுது. 13:27 சமம் சர்வபூத்தேஷு. ஈஸ்வரன் எங்கே இருக்கார்? எல்லாத்துலேயும் ஈக்குவலாக இருக்கார். ஸ்க்ரீன் எங்கே இருக்குன்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? ஸ்க்ரீன் எங்கே இருக்குன்னு கேட்டால் காட்சிகள், ஹீரோ, வில்லன், காமெடியன், அசைகின்ற அசையாதது, நம்ம அந்த ஸ்க்ரீனில் எத்தனை காட்சிகள் பார்க்குறோமோ எல்லாத்துலேயும் அந்த ஸ்க்ரீன் எப்படி இருக்குது? காட்சிகள் எல்லாம் சமமாக இருக்குது. அதே மாதிரி தங்கம் எப்படி இருக்குது? ஒட்டியானம், பிரேஸ்லெட், கம்மல், மூக்குத்தி எல்லாத்துலேயும் அந்த தங்கம் ஈக்குவலாக இருக்குது. மண் எங்கே இருக்குது? சட்டி, பானை எல்லாத்துலேயும் வந்து ஈக்குவலாக இருக்குது. எந்த பேதமும் இல்லாமல் இருக்குது. அதே மாதிரி பரமாத்மா ஈஸ்வரன் எங்கே இருக்கார்? எல்லா ஜீவராசிகள்லையும் சமமாக உட்கார்ந்து இருக்கார். திஷ்டந்தம் பரமேஸ்வரம். அந்த பரமேஸ்வரன் சமமாக வீற்றிருக்கின்றார். வினஷ்யத்சு அவினஷ்யந்தம், ரொம்ப முக்கியமான வார்த்தை. நாசமாகின்ற எல்லாத்திலையும் நாசமில்லாதவரா அந்த பகவான் இருக்கார். அப்படி எவன் பார்க்கிறானோ யகபஷ்யதி சபஷ்யதி, அவனே பார்க்கின்றான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையான ஸ்லோகம். 27-28 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 13வது சாப்டரில் அதுதான் இங்கே சொல்லுது. அப்போது எவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விதமாக புருஷோத்தமனை அறிகின்றானோ அவனை எப்படி பண்ணுவான் அப்படின்னா சர்வபாவேன பாரத மாம் பஜதி, எல்லா பாவத்திலையும் காயா வாச்சா மனசா எல்லாத்திலையும் சர்வத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனை வந்து பார்த்தீங்கன்னா அவன் பூஜிக்கின்றான். அவனுக்கு ஈஸ்வரன் இல்லாத இடமே இல்லை. சர்வாத்ம பாவத்தோடு அவன் பூஜிக்கின்றான். ஒரு சின்ன விக்கிரகத்தில் மட்டும் பகவானை பார்க்கல. இந்த மொத்த ஜெகத்தே வந்து பார்த்தீங்கன்னா என்னது? சர்வம் பிரம்மமயம். சதாசிவ பிரம்மேந்திரர் வந்து எழுதினார் பார்த்தீங்களா? அந்த விஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துடும் அந்த ஞானி புருஷனுக்கு. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஸ்லோகம், இந்த அத்தியாயத்தோட கடைசி ஸ்லோகம் சொல்கிறார். 20வது ஸ்லோகம். இதி குஹ்யதமம் சாஸ்திரம் இதமுக்தம் மயா நக ஏதத் புத்வா புத்திமான் ஸ்யாத் கிருதகிருத்யஸ்ச பாரத. இதி குஹ்யதமம் சாஸ்திரம் இதமுக்தம் மயா நக ஏதத் புத்வா புத்திமான் ஸ்யாத் கிருதகிருத்யஸ்ச பாரத. இதி இந்த விதமாக 19 ஸ்லோகம் முடிஞ்சிருச்சு. இது 20வது ஸ்லோகம். 19 ஸ்லோகம் வரைக்கும் முதல் ஸ்லோகத்திலேருந்தே ஆரம்பிச்சிருக்குல்ல, ஸ்டாப் கிளாஸில் தான் ஆரம்பிச்சிருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த விதமாக 19 ஸ்லோகங்களில் சொல்லப்பட்ட இந்த 20வது இந்த 15வது அத்தியாயமாக இருக்க புருஷோத்தம யோகம். இந்த அத்தியாயம் எப்படிப்பட்டது அப்படின்னா குஹ்யதமம், ரகசியங்களிலெல்லாம் ரகசியம், ரொம்ப ரகசியம். நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கீதா கோகுல் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு போயிருக்காங்க கோயிலுக்கு. திருப்பட்டூர் தானே, திருப்பட்டூர் பிரம்மாவோட கோயில். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, போன முறை அபிஷேகம்லாம் பண்ணிட்டு வந்தோம். பிரம்மாவோட கோயிலுக்கு போயிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் தான் இப்போ எல்லாத்துட்டையும் சொல்லி வச்சுருக்கேன்ல, என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, போனீங்கன்னா ஈஸ்வரார்ப்பணமாக எதை பண்ணினாலும் ஈஸ்வரார்ப்பணமாக பண்ணுங்கள், சங்கல்பம் எதுவும் பண்ணாதீங்க, பகவானோட பிரீத்தி மட்டும்தான் நமக்கு வேணும் அப்படின்னு. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, போய் யார் பேருக்கு அர்ச்சனை அப்படின்னா சுவாமி பேருக்கு அர்ச்சனைன்னு சொன்னோன்னு அவர் ரொம்ப கோபமாகி வந்து பார்த்திங்கன்னா திட்ட ஆரம்பிச்சிட்டார். சாமி பேருக்குலாம் இதெல்லாம் அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. அப்போ என்ன அர்த்தம்னா, ஆகம சாஸ்திரங்கள் படித்த நிறைய பண்டிதர்கள் இருக்காங்க, வேதம் பூர்வபாகம் படித்தவங்க, ரொம்ப நிபுணத்துவம் உள்ளவங்க இருக்காங்க. நம்ம மாமா அன்றைக்கி ஒரு நாள் சொன்னார், சாமி ஈஸ்வர பிரீத்தி அர்த்தம்னு சொன்னால் அவங்க சொல்கிறாங்க ஈஸ்வரன் பிரீத்தியாக தானே இருக்காரு, அவரை எதுக்கு பிரீத்தி பண்ணுறதுக்கு பூஜை பண்ணணும், நம்ம தான் பிரீத்தி இல்லாமல் இருக்கோம், நமக்கு தான் பூஜை பண்ணிக்கணும் அப்படின்னு அவர் சொன்னார். நல்லா இருந்துச்சுல கேட்குறதுக்கு. ஈஸ்வர பிரீத்திக்கு எதுக்கு பண்ணணும், ஈஸ்வரன் பிரீத்தியாக தானே இருக்காரு, நம்ம தான் பிரீத்தி இல்லாமல் இருக்கோம், நமக்கு தான் கேட்டுக்கணும், எனக்கு இது வேணும் அது வேணும் எல்லாத்தையும் கேளுங்க அப்படின்னு. ஆக்சுவலாக என்னென்னா, வேதம் படித்தவங்களுக்கும் கூட ஆகமங்களை படித்து பூஜை பண்ணுறவங்களுக்கு கூட அவங்க சிலபஸில் வந்து பார்த்திங்கன்னா நிஷ்காமன்ற ஸ்பிரிச்சுவலோட முதல் ஸ்டெப்பு வந்து பார்த்திங்கன்னா இல்லை. அப்போ ஈஸ்வரனை எப்படி பார்க்குறாங்கன்னா, நிறைய சாஸ்திரங்கள் படித்தவங்க கூட ஜீவன் வேறு ஈஸ்வரன் வேறு, இந்த ஜெகத் வேறுன்னு பேதமாக பார்க்குறாங்க. ஈஸ்வரன் மட்டும்தான் இருக்கார் அப்படின்னு ஒரு அத்வைத பார்வை வந்து பார்த்திங்கன்னா யாருக்குமே வர்றதில்லை. அப்போ இந்த சாஸ்திரம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுது, சர்வாத்ம பாவத்தை சொல்லுது. எல்லாத்துக்குள்ளாரையும் பகவான் தான் இருக்கார். வாஸ்தவத்தில் எல்லாத்துக்குள்ளாரையும் இல்லை, எல்லாமே பகவானாக தான் இருக்கார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சாஸ்திரம் 15வது சாப்டரில் சொல்லக்கூடிய இந்த சர்வாத்ம பாவம், அத்வைத பாவம், ஏகாத்ம பாவம்,
இது எப்படிப்பட்டது அப்படின்னா இது வெளியிலலாம் இல்லைங்க, யாருக்கும் தெரியாது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குஹ்யதமம். குஹ்யதமம்னு என்ன அர்த்தம்? ரகசியங்களில் எல்லாம் மிகவும் ரகசியமானது சாஸ்திரம். இதம் சாஸ்திரம், இந்த சாஸ்திரம், இந்த வேதாந்த சாஸ்திரம், அத்வைத சாஸ்திரம். இந்த 15வது சாப்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்வாத்ம பாவத்தை சொல்றது ரொம்ப ரகசியம். இதுதான் சாஸ்திரம். இந்த சாஸ்திரம் வந்து பார்த்தீங்கன்னா மயா அனக, அனக பாப்பம் இல்லாதவரே, என்னால் உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டது. உக்தம், என்னால் உனக்கு சொல்லப்பட்டது இந்த சாஸ்திரம். ரகசியத்தில் ரகசியம். ஏத்தத்து புத்துவா, இதை நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பாடம் கேட்டு சிரவணம் பண்ணி இது எல்லாம் பொய் நாமரூபங்களில் இருக்கக்கூடிய சத்திய புத்தி எல்லாம் விட்டுட்டு எல்லாத்தையும் நேத்தி பண்ணி, காரியங்களை நேத்தி பண்ணி, காரணங்களையும் நேத்தி பண்ணி, காரிய காரணத்தை நேத்தி பண்ணிட்டு வெறும் தான் எவன் அறிகின்றானோ அவன் புத்திமான் ஆகின்றான். அவனே புத்திமான். இந்த உலகத்தில் ஏகப்பட்ட பேர் படிப்பு படித்து, லௌகிக படிப்பு படித்து பெரிய புத்திசாலியாக தானே நினச்சிட்டு இருக்காங்களே, எல்லா அகங்காரத்தோடு இருக்காங்க. ஒரு காலனா பிரயோஜனம் இல்லை, மோட்சத்துக்கு ஒன்றும் ஹெல்ப் பண்ணாது. ஐன்ஸ்டீன் மோட்சம் அடைஞ்சாரா? எவ்வளோ பெரிய தியரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய இன்வென்ஷன்லாம் இந்த உலகத்தில் நடந்திருக்கு. யாருக்காவது மோட்சம் கிடச்சிதா? ஒரு மோட்சமும் மண்ணாங்கட்டி இல்லை, திரும்ப பிறக்கணும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அறிவும் ஒன்று பன் பட்டர் ஜாமுக்கு, சாப்பாட்டுக்கு யூஸ் ஆகிறது, பணம் சம்பாதிக்கிறதுக்கு. இதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புகழ் சம்பாதிக்கிறதுக்கு வேணா வந்து நோபல் பிரைஸில் வந்து வேணால் வாங்கிக்கலாம். வேற எந்த காலனா பிரயோஜனம் இல்லை மோட்ச மார்க்கத்தில். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவன் புத்திமான் அப்படின்னா இது எல்லாம் பொய் அப்படின்னு எல்லாத்தையும் நீக்கிட்டு தான்ல எவன் நிற்கிறானோ, பிரம்மாஸ்மி அகம் அப்படின்னு நிற்கிறானோ அவனே புத்திமான். இந்த புருஷோத்தமனை எவன் அறிகின்றானோ அவனே புத்திமான் ஆகின்றான். அது மட்டும் இல்லை, கிருதகிருத்தியஸ்ச பவதி. அவன் என்ன ஆகிறான் அப்படின்னா அவனோட இந்த ஜீவனத்தில் இந்த மனுஷ ஜென்மம் எடுத்ததுக்கு என்ன பிரயோஜனமோ, என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்தவன் ஆகின்றான். மற்றவங்களுக்கெல்லாம் என் பேத்தியோட கல்யாணத்தை பார்த்தா நல்லா இருக்கும், அது பகவானே அது வரைக்கும் என் ஜீவனத்தை வச்சுறேன். என் பேர பிள்ளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலை கிடச்சிச்சின்னா போதும், அவனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க, கிடைக்கவே மாட்டேன்றது என் பையனுக்கு, என் பேரனுக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரை பற்றியும் அந்த லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குள்ளாரையும் மிச்சம் இருக்கும். எவன் பிரம்மத்தை அறிந்தானோ அவனுக்கு இந்த உலகத்தில் செய்ய வேண்டியதே ஒன்று இல்லாமல் போகிறது. தஸ்ய காரியம் ந வித்தியதே. ஆத்மரதி ஆயிடுறான். அவனுக்கு இந்த உலகத்தில் செய்ய வேண்டியதே ஒன்றும் இல்லாமல் போகின்றது. அதனால் அதுக்கு பேர் என்ன பேர்? கிருதகிருத்தியதான்னு பேர். செய்ய வேண்டியதை செய்த தன்மையை இவன் அடைகின்றான். செய்ததை கிருதாத்மானு பேரு, கிருதகிருத்தியன் அப்படின்னு பேரு. இவன் அந்த பிரம்மத்தை அறிந்ததனால் கிருதகிருத்தியனாக ஆகின்றான் அப்படின்னு இந்த 20வது ஸ்லோகம் முடியுது. ஓம் இது ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே புருஷோத்தம யோகோ நாம பஞ்சதசோத்யாயः. ஓம் தத்சத் இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. இந்த விதமாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 15வது அத்தியாயத்தோட சம்மரி கம்ப்ளீட் ஆச்சு. இதுக்கப்புறம் நம்ம 16வது அத்தியாயம் தெய்வாசுர சம்பத் விபாக யோகம் பார்க்க போகிறோம். 4 நாள் கிளாஸ் லீவு. ஒரு திதி வந்து அதிகமாக வருது இந்த முறை, அதனால் 2 அமாவாசை வந்துடும். அப்போது 18, 19, 20, 21 4 நாள் லீவுக்கு அப்புறம் 22ஆம் தேதி தித்தியாவிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா 16வது சாப்டர் ஆரம்பிக்கும். PDF அனுப்புகிறேன், பிரிண்ட் அவுட் பண்ணி வச்சுங்க, பார்ப்போம். 16வது அத்தியாயத்தில் ஆரம்பிக்கும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதேர்ஸ்வபாவாத் கரோமி யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண 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 நாராயண. ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம். பூரணமான பிரம்ம ஞானத்தை கொடுக்குற அத்தியாயம், பூரணமான ஞானம் பாப்பா. ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம். நிறைய பிரம்மஞானிகள் ரோட்டில் எங்கள் ஆச்சாரியர்கள் சொல்லுவாங்க, ரிஷிகேஷில்
ரிஷிகேஷில் வந்து மூளைக்கு மூளை வந்து பிரம்மஞானிகள் தான். நீங்கள் போனீங்கன்னா 1000 பிரம்மஞானிகளை பார்க்கலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இதை கிள்ளி கூட கொடுக்க மாட்டான். நான் இருக்கும்போது 2005 வந்து பார்த்திங்கன்னா பேங்க் மேனேஜர் சொல்கிறாரு, அங்கே ஓரியன்டல் பேங்க்கு ஏதோ ஒன்று இருந்துச்சு, அந்த பேங்க்கில் சொல்கிறாரு, சாமி 750 கோடி ரூபாய் சாதுக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாமினி இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பேங்க்லேயே கிடக்குது சாமி, என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு. அப்போ பேசுகிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மத்தை பற்றி பேசுவாங்க. ஆனால் வந்து பிச்சைக்காரனுக்கு ஒரு பசிக்குதுன்னு சொன்னான்னா ஒரு 10 ரூபா எடுத்து கொடுக்க மாட்டாங்க. ஒரு ஜீவராசி வந்து நாய் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் நின்று குலைச்சிக்கிட்டு இருக்கோம், பாவமாக ஏக்கத்தோடு பார்த்துட்டு இருக்கோம், தான் சாப்பிடுவான், நாய்க்கு ஒரு சின்ன பிஸ்கட்டை தூக்கி போட மாட்டான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் நானும் வாடினேன். வள்ளலார் சொல்கிறார், சர்வாத்ம பாவம்னா எப்படி இருக்கணும், சர்வ ஜீவராசிகளில் ஈஸ்வரன் இருக்கார். அதுக்காக தான் நான் உங்களுக்கு எல்லாம் சொல்கிறேன், எங்கெல்லாம் ட்ராவல் பண்ணுறீங்களோ இப்போ என்ன பண்ணணும், ஒரு பையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்கட் பாக்கெட்டோ இல்லை ஒரு ப்ரெட்டோ, நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா, காரில் போகிறீங்க அப்படின்னா பாக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்ற மாதிரியே கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும். எங்கேயாவது ஒரு பசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிறாங்க அப்படின்னா, பசியோ வேதனையோ, எல்லா ஜீவராசிகள்லையும் பகவான் வந்து பசியோடு இருக்காருன்னு பார்க்கணும். பசியோட வேதனையோட பகவான் இருக்கார். அது வேதனையை எப்படி நம்ம ஏதாவது க்யூர் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். சர்வ ஜீவராசிகள்லையும் நீங்கள் ஈஸ்வரனை பார்க்குறத மெதுவாக கல்டிவேட் பண்ணிட்டு வந்தால் தான் பிரகிருதியோட அனுகிரகம், ஈஸ்வரனோட அனுகிரகம் கிடைக்கும், அந்த ஈஸ்வர அனுபூதி உண்டாகும். நான் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபிஷாகவே இருப்பேன், நானே சாப்பிடுவேன், நானே எல்லாத்தையும் பண்ணிப்பேன், என்னுடைய சுயநலத்துக்காகவே நான் ஜீவிப்பேன் அப்படின்னா அது பிரம்ம ஞானத்துக்காக படிச்சுக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா அது அனுகிரகத்தையும் கொடுக்காது. அப்போ எப்பெல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஜீவராசிலையும் பேதம் பார்க்காம எல்லாத்துலேயும் ஈஸ்வரன் இருக்காருன்னு பார்க்குறீங்களோ, அப்போ வந்து பார்த்திங்கன்னா பகவானுக்கு ரொம்ப பிரியமாயிடும் உங்கள் மேலே. பார்ப்போம். நாராயண் நாராயண் நாராயண்.